பெத்த அம்மா அப்பாவை அம்மா அப்பான்னு சொல்ல தெரியல. பல வீடுகளில் நான் பார்த்துருக்கேன். அம்மா கிடையாது, மம்மி. மம்மி கூட கிடையாது, மம். அப்பாவை டேடியும் இல்லை, டேட். நீ கொஞ்சம் கழிச்சு டாய் அப்படின்னாலும் சரின்ட்டு வாங்க நம்ம ஆளுங்க. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு பிள்ளை மம் மம் மம்ட்டு திரிஞ்சு. அப்படியே பேச முடியாத பிள்ளையாக்குன்னு கூப்பிட்டு என்ன மம்முங்கிறேனே. நாங்கள் எங்கள் மம்மையை மம் அப்படிதான் கூப்பிடுவோம். உங்கள் பெரியம்மாவை எப்படி கூப்பிடுவேன்னு கேட்டேன். மேக்சிமம் அப்படி கூப்பிடுவேன். சின்னம்மாவை மினிமம். நல்ல விளக்கம் குடும்பம். நண்டு இந்த போகக்கூடிய வரப்பில் நடந்து போகிறப்ப சின்ன வலை இருக்கும் போட்ட, அதில் மண்ணை குழச்சி அப்படி பூசுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மழை வரப்போகுதுன்னு அர்த்தமா. ஏன்னா தண்ணி உள்ளே போயிடக்கூடாதான். நண்டுக்கு தெரியுது, தவளைக்கு தெரியுது, காக்காவுக்கு தெரியுது, நமக்கு டிவியில் யாராவது சொன்னாதான் தெரியுது. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். என்ன உங்கள் ஊரில் வணக்கம் சொன்னால் வணக்கம் சொல்ல மாட்டீங்களா? எங்கே இன்னொருக்கு சொல்லுங்கள். வணக்கம். அப்பாடி. ஏன்னா மத்தியானம் சாப்பிட்ருக்கோம், கொஞ்சம் குளிர் நேரம் வேறு. நம்மளை அறியாமல் அப்படியே தூக்கம் வரும். வசதியாக வேற உட்காந்துருக்கீங்க. தூங்கினாலும் தெரியாது. ஒன்று தூக்கம் வர விடாமல் நான் பார்த்துக்கிறேன். சரியா? நான் பார்த்துருக்கேன் வகுப்பில். எப்படின்னா பார்த்துக்கிட்டே இருப்போம். மதியானம் 2 to 3 ஒரு கிளாஸு. செத்து கூட போகலாமான்னு நினைப்பேன் சில பேர். ஏன்னா அந்த நேரத்தில் அப்படி அசத்தும். பார்த்துக்கிட்டே இருப்பான். வாத்தியார் மறைஞ்சிடுவார். அவர் மறைய மாட்டார். கண்ணை மூடிட்டாங்கன்னு அர்த்தம். கண்ணு அப்படியே கொஞ்ச நேரம் பார்க்கும். சோர்வானா உடனே தன்னை வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் எல்லாருமே இங்கே நான் வந்த உடனே கேட்டுக்கிட்டேன். இளைய தலைமுறையோட பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குது. முதல்ல அதுக்காக நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறேன். பெரியவர்கள், பெரிய சபைகள் எல்லா இடங்கள்லையும் நான் போய் பேசியிருக்கலாம். என்னை அறிமுகம் பண்ண திரு நாகராஜ் அவர்கள் சொன்ன மாதிரி நான் போகாத நாடு இல்லை, பார்க்காத இடம் இல்லை. நான் பெரிய பணக்காரனா இல்லை, நான் கோடீஸ்வரனா கிடையாது, அரசியல்வாதியா இல்லை, நான் பெரிய தாதாவா டான் இல்லையா இல்லை. அப்புறம் எப்படி நான் எல்லா நாட்டுக்கும் போனேன்? நான் படித்த தமிழ் என்னை எல்லா நாட்டுக்கும் கொண்டு சென்றது. என் கல்வி என்னை எல்லா இடத்திற்கும் அழைத்து சென்றது. நம்புறீங்களோ இல்லையோ, முந்தா நாள் நேரம் நான் எங்கே இருக்கேன்னா அபுதாபியில் இருக்கேன். அபுதாபியில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் நடைபெற்ற ஒரு நல்விழாவில் பேசிட்டு நேற்று காலையில் வந்து திருச்சி ஏர்போர்ட்டில் இறங்கி வேலூரில் போய் பேசிட்டு இரவோடு வந்து காலையில் இங்கே வந்து சேர்ந்துட்டேன். இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சுறுசுறுப்பாக இருக்கிறதுங்கிறது தேனீக்கள் எறும்புகள்னு சொல்கிறாங்கல்ல, நம்ம அதுகிட்டருந்து பழகிக்கணும். நான் எவ்வளவு நேரம் பேசுவனோ என்ன ஆகுமோ ஒன்றுமே பயப்படாதீங்க. எனக்கு தெரியும் நீங்கள் வகுப்பில் எப்படி இருப்பீங்கன்னு பார்ப்பேன். நான் சில பேர் கடியாரத்தை பார்த்துக்கிட்டே இருப்பான், சில பேர் கலட்டி ஆட்டி பார்ப்பேன். ஓடுதா ஓடலையா, இவரே நிற்கிறாரு. ஒருத்தர் ரொம்ப நேரம் கடியாரத்தை பார்த்துட்டு அப்புறம் காலண்டரை பார்த்துருக்கேன். போன மாதம் வந்தாரா, இந்த மாதம் வந்தாரா. ஏன்னா நமக்கு பிடிச்ச விஷயத்தை ஆர்வமாக பார்ப்போம். கொஞ்சம் போர் அடித்தா எப்படா முடியும்னு உட்காந்துருப்போம். இதுலேயே எத்தனை பேருக்கு தமிழ் தெரியுதோ இல்லையோ தெரியல. எல்லாத்துக்கும் தெரியுமான்னு தெரியல. எல்லாத்துக்கும் தெரியுமா? எதுக்கு கேட்குறேன்னா, ஹோம்ஒர்க் போடாத பையனை அந்த டீச்சர் கேட்டிருக்காங்க, மிஸ் கேட்டிருக்காங்க, ஏன்டா ஹோம்ஒர்க் போடல? அவன் சின்ன பையன், 3ஆம் கிளாஸ் படிக்கிறான். ஏன்டா ஹோம்ஒர்க் போடலை? நீங்கள் சொல்லிக் கொடுத்தது புரியலேன்ட்டான். சரி புரியல, உங்கள் அம்மாட்ட கேட்க வேண்டியதானே. எனக்கு அம்மா இல்லை, மிஸ்ஸுக்கு அழுக வந்துருச்சு, தாய் இல்லா பிள்ளை. அப்பாட்ட கேட்க வேண்டியதானே, அப்பாவும் இல்லை, ஐயோ பாவமே அனாதை குழந்தை போல் இருக்கே. அப்படி இப்படி பிடிச்சிக்கிட்டு வேறு யார் இருக்கா வீட்டில்? மம்மி டாடி பலார்னு ஒரு அறை. பெத்த அம்மா அப்பாவை அம்மா அப்பான்னு சொல்ல தெரியல. பல வீடுகளில் நான் பார்த்துருக்கேன். அம்மா கிடையாது, மம்மி. மம்மி கூட கிடையாது, மம். அப்பாவை டாடியும் இல்லை, டேட். நீ கொஞ்சம் கழிச்சு டாய் அப்படின்னாலும் சரின்ட்டு வாங்க நம்ம ஆளுங்க. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு பிள்ளை மம் மம் மம்ட்டு திரிஞ்சு. அப்படியே பேச முடியாத பிள்ளையாக்குன்னு கூப்பிட்டு என்ன மம்முங்கிறேனே. நாங்கள் எங்கள் மம்மையை மம் அப்படி தான் கூப்பிடுவோம். உங்கள் பெரியம்மாவை எப்படி கூப்பிடுவேன்னு கேட்டேன். மேக்சிமம் அப்படி கூப்பிடுவேன். சின்னம்மாவை மினிமம். நல்ல விளக்கம் குடும்பம்.
அம்மா நான் என்ன தெரியுங்களா? ஆ உயிரெழுத்தில் முத எழுத்து, இம் புள்ளி வச்ச மெய் எழுத்து. மெய்யின்னா புள்ளி ஒன்று, உடம்புக்கு மெய்யின்னு பேர், புள்ளி வச்ச மெய்யெழுத்து. மாங்கிறது இம் கூட்டல் ஆ, ஒரு மெய்யெழுத்தும் உயிரெழுத்து சேர்ந்தா ஒரு உயிர்மை எழுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு இது என்ன கொடுத்துட்டே இருக்க போறீங்களா? ஹலோ தம்பிகளா, கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்காதவங்க என்னை வையாதீங்க, கை கிட்ட வச்சுருந்தாலும் தடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் இருங்க. ஏன்னா கவனம் மாறுச்சுன்னா கேட்க முடியாது. அதுக்கு தான் இந்த கல்யாண வீட்டில் பேச கூப்பிடுவாங்க. அது ஒரு தற்கொலை முயற்சி மாதிரி. எவன் பேச்சு எவனும் கேட்க மாட்டான், நாங்களாக பேசணும். போன வாரம் திருச்சியில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். 3000 பேர் வந்திருந்தாங்க. நான் தான் பேச்சாளர். 3000 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க, நான் உட்காந்துருந்தேன். அதனால் இனிமேல் கல்யாண வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு நினச்சேன். இன்னொரு வீட்டில் கூப்பிட்டாங்க, போயிட்டேன். போனால் பொண்ணு மாப்பிள்ளை தாலி கட்டியாச்சு. இங்கேயாவது போடியம் இருக்குது, அங்கே ஹேண்ட் மேக்கை தான் கொடுத்தாங்க. வாங்கிட்டு பெரியோர்களே தாய்மார்களேன்னு ஆரம்பித்தேங்க. 300 பேர் மேடைக்கு இது வழியாக ஓடி வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு பரிசு கொடுக்குறோம்னு என்னையை தள்ளிக்கிட்டே போகிறாங்க. இப்படி இல்லை, அப்படி இல்லை, அப்படி இல்லை. நான் விடலை. தமிழ் படித்தவன் பாருங்க. இங்கே நான் 10 பாட்டு, அங்கே 8 தொகை, அங்கே குறுந்தொகை, ஏன்னா பெருந்தொகை வாங்கிட்டேன் பேசுறதுக்காக. இப்படி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு பாட்டி என்கிட்ட வந்து என்னை இப்படி முதுகில் தட்டி அந்த ரூம்குள்ளே போய் பேசி ஒருத்தருமே இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. அந்த மாப்பிள்ளை ரூம் சும்மா தான் கிடக்குது. அது என்ன தெரியுமா, தனியாக பேசுகிறவன் இங்கே பேசுகிறேன்னா அங்கே பேசுகிறேன்னா, ஏன் அதுக்கு எங்கள் வீட்டுக்கு ஜன்னலை திறந்து வச்சு நான் பேச மாட்டேனா? சரி இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு உயிரெழுத்து, ஒரு மெய்யெழுத்து, ஒரு உயிர்மெய் எழுத்து சேர்ந்தது அம்மா. என்ன அர்த்தம்? உங்கம்மா, எங்கம்மா, நம்மம்மா நமக்கு உயிரை தருகிறாள் உயிரெழுத்து, உடம்பாகிய மெய்யை தருகிறாள் மெய்யெழுத்து, உடம்பையும் உயிரையும் இரத்தத்தையும் பாலாக தருகிறாள், அதனால் உயிர்மெய் எழுத்து. அதனால் அவளுக்கு பேர் அம்மா. மற்றதெல்லாம் சும்மா. மம்மினாலே நமக்கு என்னன்னு தெரியாதா? எகிப்திய பிரமிடுகளில் உள்ள இருக்கிறதுக்கு பேர் தான் மம்மி. அதாவது ரொம்ப நாள் ஆனது, டெட் பாடி மாதிரி. அது இதை போய் அம்மாட்ட சொல்லலாமா? மம்மி டாட்டா அப்படின்னு என்ன அர்த்தம்? போனமே டாட்டா. நல்ல வார்த்தை, நல்ல அழகான தமிழ். நீ சொல்லலாம் என்ன அப்படி தமிழில் பெருசாக சாதித்த? அப்படி இல்லைங்க. நல்ல தமிழ் பேசுகிற போது சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்கிறோம். யார் பாட்டு தெரியுமா? நான் தான் சொல்லக்கூடாது. இதில் கூட கொஞ்சம் புத்தகங்கள் வாங்கி வச்சிங்கன்னா, யாராவது கேட்டாங்கன்னா, இப்போ பதில் சொன்னாங்கன்னா நானே பரிசு கொடுப்பேன். அது ஒருத்தரும் ஒன்றும் அது சரியாக இல்லை. சும்மா சாதாரண சின்ன புத்தகம் இந்த வாங்கிட்டு சொல்லுங்களேன், என் செலவில் வாங்கிடலாம், ஒன்றும் இல்லை. சும்மா சின்ன புத்தகம், எளிய புத்தகமாக, கதை புத்தகமாக வாங்கிட்டு வாங்க. படிக்க முடியாத இங்கிலீஷ் கிராமர் வாங்கிட்டு வந்துடாதீங்க. சரி, இந்த பாட்டு யார் பாட்டுனா நான் சொல்லிடுறேன். நடுவில் நடுவில் கேள்வி கேட்பேன், அதனால எந்திரிச்சு போயிடாதீங்க. சும்மா கேட்ட இங்கே பாருங்க, வினாடி வினா போட்டியில் கலந்துக்கிட்டிங்கன்னா நம்ம அறிவு தீட்டப்படும். ஞாபகம் வச்சுக்கோங்க. தீட்டப்படாத கத்தியும் மீட்டப்படாத வீணையும் பயனற்றது. அதுபோல் நம்முடைய மூளை ஷார்ப்பாக இருக்கணும். செஸ் விளையாட தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், பிரக்யானந்தாங்கிற பையன், அவங்க சிஸ்டர் 2 பேர் போய் உலகத்தையே ஜெயிச்சுட்டு வந்து அவங்க வீட்டுக்கு, அவங்க நாட்டுக்கு, அவங்க பள்ளிக்கூடத்துக்கு பேரை வாங்கி தர்றாங்க. நம்ம ஏதாவது சாதிக்க நம்மகிட்ட திறமை இருக்குது. இதை சொன்னோம்னா நம்ப மாட்டோம். நம்மகிட்ட திறமை இருக்குது. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம், படிக்க சொல்கிறோம். அப்போ இந்த பாட்டு நான் சொன்னேன்ல, இந்த பாட்டுக்கு பொருள் என்ன? படம் போட்டு போட்டு பார்த்தா சித்திரம் வந்துடும். சித்திரமும் கைப்பழக்கம் தெரியுதா? செந்தமிழும் நாப்பழக்கம். இப்போ உதாரணமாக தமிழில் 3 லகரம் இருக்குது. அப்படியா அப்படின்னு மயக்கம் போட்டு விழுந்துடக்கூடாது. சொல்லவே இல்லை ஒரு பயிலும். 3 இருக்குது. லட்டுன்னு எழுதுறீங்கன்னு வைங்க, அது குண்டு லகரம், அதுக்கு பேர். பள்ளிக்கூடம்னு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது பொது லகரம்.
ஏன் பொது லகரம் தெரியுமா? அது வடமொழியிலையும் வரும், சான்ஸ்கிரிட்டில் அந்த லகரம் இருக்குது, அங்கேயும் வரும் இங்கேயும் வரும், காமன், அதான் பொது லகரம். இன்னும் ஒன்று இருக்கு. சபாஸ், யார் சொன்னா? சிறப்பு லகரம். நீங்கள் சொன்னீங்களா? அதான் பிள்ளைய சொல்ல முடியும், உங்களுக்கு புத்தகம் தரேன், இருக்கட்டும். சிறப்பு லகரம் இங்கே பாருங்க. சும்மா வாய்ப்பு மாஸ்க் தான் போட்டு கழட்டி விட்டு உட்காருப்பா. எப்பா கொஞ்சம் பேசுங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் பேசுங்க, கொஞ்சம் கேளுங்க. நான் என்ன சொல்கிறேன், நான் கடைசியாக ஒரு 10 நிமிஷம் டைம் கூட தர்றேன், நீங்கள் எதாவது என்னை கேள்வி கேளுங்க. நான் படித்தது வந்து கேட்கணும்ல. பிகில் படத்தில் நயன்தாராவுக்கு அப்பாவை நினச்சிக்கலாம்ல, நாங்கள் பார்த்தோம், கேளுங்க. ரஜினி முருகனில் வந்து சிவகார்த்திகேயன் அப்பாவை வந்தீங்களாம்ல, கேளுங்க. எப்படி நினச்சேன், எப்படி வந்தேன், படிக்க வேண்டிய நீங்கள் ஏன் நடிக்க வந்தீங்க, கேளுங்க. ஏதாவது செய்யுங்க, அப்படி உட்காந்துருக்கூடாது. சரியா? எங்களை காலத்தில் வேகமாக இருக்கணும். இப்போ நாங்கள் உங்களை காலத்தில் வேகமாக இருக்கோம். என்ன செய்யறது? சித்திரமும் கைப்பழக்கம்னா போட்டு போட்டு பார்த்தா படம் வந்துடும். செந்தமிழும் நாப்பழக்கம். இந்த 3 லகரம் சொன்னல, குண்டு லகரம், பொது லகரம், சிறப்பு லகரம். சிறப்பு லகரம் என்ன? ழா. அதை உச்சரிக்கணும். வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு. எப்பா இது குண்டு லகரம், லட்டுக்கு வர்றது, பள்ளிக்கூடத்துக்கு வர்றது பொது லகரம். பையன் எந்திரிச்சு சொன்னேன், சார் சிம்பிளாக சொல்லுங்க சார், லதாவுக்கு வர்ற லானா குண்டு லகரம், மஞ்சுளாவுக்கு வர்ற லானா பொது லகரம். முடிஞ்சு வச்சா? சரி, சிறப்பு லகரத்துக்கு என்ன பண்ணுவீங்க? வாத்தியார் சொல்லி கொடுத்தார், வாழைப்பழம். அந்த பையன் எந்திரிச்சு வாயப்பயம் அப்படின்னு இருக்கான். வாழைப்பழம், வாழை இல்லை, வாழை, நாக்கு மடிக்கணும். வாழைப்பழம். நான் சொல்லித்தரேன், ஒன்றும் பயப்படாதீங்க, இருங்க. என் நிலைமையை பாருங்க, இப்படி ஆகி போச்சு. நான் பிஹெச்டிலாம் கைடு பண்ணுங்கிறாங்கல்ல, இருக்கட்டும். நான் என் பேரை பேத்திக்கு சொல்லித்தர மாட்டேன்னா, சொல்லித்தருவேன்ல. வாழைப்பழம் சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த பையன் வாயப்பயம் அப்படின்னு இருக்கான். டேய் வாழைப்பழம்டா, வாயப்பயம், உங்கள் அப்பாவை கூப்பிட்டு வாடா போடா. அவர் வந்தார், ஏங்க உங்கள் பையனை வாழைப்பழம் சொல்லி கொடுத்தா வாயப்பயம்னு சொல்கிறா. அவர் உடனே அது எங்கள் பயக்க வயக்கம் அப்படின்னு இருக்காரு. பயக்க வயக்கமா? பழக்க வழக்கம். அதை தான் அந்த அப்பையை அப்படி சொல்கிறான். இவருக்கு தெரிஞ்சு போச்சு, இது குடும்ப பிரச்சனை போட்டிருக்கு, பாரம்பரிய வியாதி. உங்களுக்கு சொந்த ஊர் எங்கேன்னு கேட்டார். கிழக்கே அப்படின்னு அந்த ஆள். இங்கே எதுக்கு வந்த? பொயக்கே போ, உனக்கு தமிழே வராது. சரி, இந்த 3 லகரமும் வர்ற மாதிரி ஒரு திருக்குறள் இருக்குது, தெரியுமா இருக்காது? இவருங்க, நான் கேள்வி கேட்டால் பயந்துடாதீங்க, நீங்கள் பயப்பட மாட்டீங்க, எனக்கு தெரியும். நானே பதில் சொல்லிடுவேன். ஏன்னா வகுப்பில் நான் அதைத்தான் செஞ்சேன். நானே கேள்வி கேட்பேன், ஈவி இறக்கம் இல்லாமல் நானே பதில் சொல்லுவேன். நீங்கள் கம்முன்னு உட்காந்துருப்பீங்க. ஒரு அப்பா கூட ஒரு பையனை கேட்டார், உங்கள் வகுப்புலேயே நல்லா படிக்கிறது யார்? எங்கள் வாத்தியார் அப்படின்னு இருக்கான். அவர் தான் அந்த வகுப்புலேயே நல்லா படிக்கிறார், 10 வருஷமாக சிலபஸ் படிக்கிறார்ல. அந்த திருக்குறள் இருக்கு, யாராவது சொன்னீங்கன்னா உங்களுக்கு புத்தகம் தயாராக இருக்குது. வந்துருச்சா புத்தகம்? சரி. ஒரு லகரம் தான் வருது, ஒரு லகரம் தான் வருது, 3 லகரமும் வரணும். லேசாக எடுத்து கொடுத்தா சொல்லிடுவீங்களா? குழல் இனிது, அதிகாரிகள் தான் சொல்கிறீங்க, பிள்ளைய வாய் சிலபஸில் இல்லையாக்கும். நான் தெரியாமல் கேட்குறேன், எவ்வளோ பேருக்கு தமிழ் படிக்கிறீங்க? இந்த பகுதி 1 தமிழ் எவ்வளோ பேர் உங்களை இல்லை, பிள்ளை இந்த சின்ன பிள்ளைகளா இருக்கு, இந்த தமிழ் படிக்கிறீங்களா? பைனாக்குலரில் பார்த்தா அங்கே ஒரு ஆள் தெரியாது. சரி உட்காருங்க உட்காருங்க. இங்கே பாருங்க, தயவு செஞ்சு ஐயா ஒரு விஷயம் சொல்கிறேங்க, இருங்க. கூவுனாத்தான் குயில், சரியா? உருமுனாத்தான் புலி, கர்ஜனை பண்ணாத்தான் சிங்கம், தாய்மொழியை பேசினால்தான் அவன் தமிழன். ஞாபகம் வச்சுங்க. ஒரு மொழி அழிஞ்சு போனால் இனம் அழிஞ்சு போகுங்க. ஒரு மொழி அழிஞ்சு போனால் அந்த ஒரு இனம் அழிஞ்சு போகும். அதுக்கு தான் திருப்பி நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் வேலைக்கு போகிறதுக்காக வேலை வேறு, வாழ்க்கை வேறுங்க. 60 வயசில் ரிட்டையர் ஆகிடுறீங்க, அப்புறம் அன்றைக்கி சாயங்காலம் 3 மணிக்கு செத்து போயிடுவோமா? அதுக்கு பிறகு பல பேர் கல்யாணம் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு 60ஆம் கல்யாணம் சொன்னேன், பயப்படாதீங்க, நினச்சி பாருங்க. குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாத. 3 லகரம் இருக்குது. எப்படி? குழல்
என்னது கூ ழா வருதா, இன்னொரு குண்டலகரம் வந்துருச்சா, குழல் இனிது, யாழ் இனிது, சிறப்புலகரம் வந்துருச்சா, என்பர்தம் மக்கள் பொதுலகரம் வந்துருச்சா, மழலை சொல் கேளாதவர். இந்த 3 லகரமும் இது ஒரு குவிஸில் கேட்குறாங்கன்னு வைங்க. நீங்கள் ஐஏஎஸ் தேர்வுக்கு போகிறீங்க, அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, 3 லகரமும் வரக்கூடிய ஒரு திருக்குறள் சொல்லு அப்படின்னா, ஐம் சாரி சார், சிலபஸில் இல்லை. சிலபஸில் இல்லைன்னா எப்படி நீங்கள் கலெக்டர் ஆவீங்க சொல்லுங்க பார்ப்போம். என்னைக்காவது டாக்டர் சொல்லுவார் அப்படி சிலபஸில் இல்லைன்னு? கை ஒடிஞ்சு போகிறீங்க, சாரி சிலபஸில் இது எனக்கு இல்லை, நான் சாய்ஸில் விட்டேன் சொல்லுவாரா? ஒரு டாக்டரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம அப்படித்தாங்க படிக்கணும். இன்னொன்று, உலகத்தில் 3 கருவி தான். ஒன்று காற்று கருவி, புல்லாங்குழல் நாதஸ்வரம். அடுத்தது கம்பி கருவி, யாழ் வீணை. 3வது தோல் கருவி, மிருதங்கம் மத்தளம். கஞ்சிரான்னு ஒரு கருவி இருக்கு. கஞ்சான்னு நினச்சிட்டு போயிடாங்க, கஞ்சிரா. அது ஒருகை வாத்தியம். இப்படி கேள்வி பிடிச்சிக்கிடுவாங்க, இதில் தான் வாசிக்க முடியும். இதில் எத்தனை பேர் இசை படிக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒருத்தர் தான் சொல்கிறாரு, ஏங்க ஏன் இப்படி ஓவராக படிக்கிறீங்க, என் நேரமும் புத்தகம் தவிர வேறு ஒன்றும் படிக்க மாட்டீங்களா? சரி வேற ஒன்றும் வேண்டாம். லிடியன் நாதஸ்வரன் ஒரு பையனை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? யூடியூப் பார்ப்பீங்களா? லிடியன் நாதஸ்வரம் தெரியுமா? இந்த பாருங்க, சிகாகோவில் பார்த்தேன் அந்த பையனை. நான் சொல்கிறது ஒரு 2016 சிகாகோவில். இங்கே ஒரு பியானோ, இங்கே ஒரு பியானோ, இந்த கையில் டாம் குரூஸ் நடித்த மிஷன் இம்பாசிபிள் வாசிக்கிறான். இந்த பக்கத்தில் டைட்டானிக் படத்தோட இசையை இந்த கையில் வாசிக்கிறார். 2 கையில் வாசிக்கிறதே கஷ்டம். இந்த கையில் இந்த பக்கத்து மூளை இதை வாசிக்குது, இந்த பக்கத்து மூளை இதை வாசிக்குது. நம்ம கைதட்டுக்குவோம் நல்லா. நான் என்ன சொல்கிறது, எனக்கு இன்னொன்று என்னன்னா, பின்னாடி கேட்குதா நான் பேசுறது? கேட்குதான்னு கேட்டேனே, அது கேட்குதா? எதுக்கு லிடியன் நாதஸ்வரம்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன்? நான் பார்த்தேங்கிறதுக்காக இல்லைங்க. நம்ம திருஞான சம்பந்தர் 3 வயசில் பாடினார்னா கேள்வி கேட்குறாங்க, அது எப்படி பாட முடியும்? ஆனால் அவனாவே அவர் படிச்சிருக்க மாட்டார். அப்படி இல்லை, கருவிலே திருவுடையவர். சிலருடைய ஆற்றல் அப்படி இருக்கும், அந்த ஆற்றல் அப்படி வெளிப்படும். அந்த பையன் அப்படி எப்படி பிரக்யானந்தர் சொன்னமோ அதுபோல் இந்த பையன் இன்னைக்கு ஹாலிவுட் மூவிக்கு மியூசிக் போட போகிறார். இளையராஜா கூப்பிட்டு வாழ்த்து சொல்கிறார், ஏஆர் ரஹ்மான் கூப்பிட்டு வாழ்த்து சொல்கிறார். 3 வகை கருவி சொன்னேன், குழல், யாழ், மத்தளம். இது 3ஐயும் கண்டுபிடிச்ச வந்த தமிழங்க. எப்படி தெரியுமா? குழல் சிறப்புலகரம் இருக்கா, யாழ் சிறப்புலகரம் இருக்கா, மத்தளத்துக்கு பதிலாக இன்னொரு வார்த்தை முழவுன்னு உண்டு. முழவுன்னா அது ஒரு தோல் கருவி. இதை 3ஐயும் நம்ம ஆளுங்க தான் உலகத்துக்கு தந்தவன். இங்கே பாருங்க, மற்ற நாடுகளில் சாப்பாட்டுக்கு இல்லாமல் வேட்டையாடி அழிஞ்சாங்க. நம்ம அப்போ நாட்டை ஆண்டு கப்பல் மூலமாக உலகத்தையே கடந்துக்கிட்டு வந்தோம். ராஜராஜ சோழனும் பொன்னியின் செல்வன், அவருடைய மகனாகிய ராஜேந்திர சோழனும் இந்த உலகத்தையே ஆள்ற அளவுக்கு தங்களுடைய கப்பற்படம் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி சேட்டலைட் மூலமாக எல்லாத்தையும் நம்ம சாதிக்கிறோம். மேலேருந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறோம்ல, அது சேட்டலைட் தான், வேற ஒன்றும் இல்லை. எங்கேயாவது போகணும்னா ஜிபிஎஸ் போடுறோம். பல பேர் வீட்டுக்கே ஜிபிஎஸ்ல தான் போகிறாங்க, வீடு தெரியாது. அதுதான் சொல்லுது. அது முழுக்க நம்பாதீங்க. ஒரு நாள் அது ஜிபிஎஸ் காட்டின வழியாக நாங்கள் போய் சுடுகாட்டில் வண்டி விட்டுருச்சு. ஒரு நாளைக்கு அங்கே போகிறோம், அது சரி, அதுக்காக இப்பயே போயிடுவாங்களா? கடல் வழியாக போகிறப்ப திசை எப்படி கண்டுபிடிப்பாங்க யோசிங்க. இப்போ நீங்கள் சொல்லலாம், சூரியனை வச்சு கண்டுபிடிப்பாங்க. கிழக்கே தோன்றினால் கிழக்கு, மேற்கே மறைந்தால் கிழக்கு மேற்கு, அப்புறம் வடக்கு தெற்கு. சரி, விடாமல் மழை பெய்யுது. மழை பெஞ்சால் சூரியனை காணோம்னா என்ன அர்த்தம்? மேகத்துக்குள்ளே மறைஞ்சிருக்கு. இப்போ எப்படி போவாங்க? கிழக்கு மார்க்கு எப்படி தெரியும்? காற்று. அருமை, இவருக்கும் புத்தகம் கொடுக்கணும், பார்த்து வச்சுக்கோங்க. காற்றுக்கு பேர் வச்சவன் நம்ம ஆள் தெரியுமா உங்களுக்கு? இப்போ நீங்கள் கேட்டால் ஆமாம், ஃபேனு, ஏசி, அதில் காற்றுக்கு பேர். வடக்கிலிருந்து வீசினால் வாடை, தெற்கிலிருந்து வீசினால் தென்றல், மேற்கிலிருந்து வீசினால் கோடை,
கிழக்கில் இருந்து வீசினால் கொண்டல். வச்சுக்கங்க, ஞாபகத்துக்கு தான். நான் திருப்பி கேட்க மாட்டேன். நான் அதிலெல்லாம் ஒன்றும் உங்களை பயப்படுறீங்கன்னு தெரிஞ்சால் கிட்டே வரமாட்டேன். சரியா? சரி. இந்த காற்று அடிக்கிற திசையை வச்சு போவாங்க. ஒன்று, இரவில் காற்று அடிக்கலை. எப்போ காற்று அடிக்காது தெரியுங்களா? புயல் மையம் கொண்டால் காற்று அழுத்தம் தாழ்வாக இருந்தால் அப்போ காற்றே அடிக்காது. பாய் மரத்தை நிப்பாட்டிட்டு படகுல துடுப்பு போட ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ திசையை எப்படி கண்டுபிடிக்கிறது? அடுத்ததாக இன்னொரு சாய்ஸ் கொடுத்துட்றேன். இரவு நேரத்தில் அவர்கள் நிலவு இல்லாத காலங்களில் வளர்பிறை, அதற்கு பேர் சுக்கிலபட்சம் வடமொழியில், தேய்பிறை கிருஷ்ணபட்சம். கிருஷ் அப்படின்னால கருப்புன்னு அர்த்தம். கிருஷ்ணன் கருமை நிறத்துக்கு கண்ணா, கருமை நிற கண்ணா சொல்கிறோம்ல. சரி, இப்போ நிலவு இல்லாத காலத்தில் நட்சத்திரங்களை வைத்து கொண்டு அவர்கள் திசையை கண்டுபிடிப்பாங்க. இந்த தலைமுறை நட்சத்திரமே பார்த்துருக்காதுங்க. பெரிய வேதனைக்குரியது. மொட்டை மாடியில் உட்காந்து பார்த்தோம்னா 3 நட்சத்திரம் ஒரே மாதிரியாக இருக்கும். விடிய காலை நேரத்தில் விடிவெள்ளி தோன்றும். காலையில் அதிகாலை நேரத்தில் அந்த விடிவெள்ளி வர்றதுக்கு முன்னாடி வியாழ கிரகம் மார்கழி மாதத்தில் தெரியும்னு ஆண்டாள் சொல்கிறாங்க. ஆண்டாள் யாரு? இன்னைக்கு லீவுன்னு சொல்லக்கூடாது. பெரியாழ்வார் 12 ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண்ணடியார், பெண்ணாழ்வார். பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை. சரி, அந்த ஆண்டாள் எழுதுனதுக்கு 30 பாட்டுக்கு பேர் திருப்பாவை. அதில் ஒரு பாட்டில் அந்த அம்மா சொல்கிறா, வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று அப்படிங்கிறா. வெள்ளினா விடிவெள்ளி மறையுது, வியாழ கிரகம் தோன்றுதான். இங்கே பாருங்க, கலீலியோ டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சது 14ஆம் நூற்றாண்டில். 8ஆம் நூற்றாண்டில் வெறுங்கல்ல ஆகாயத்தை பார்த்து நட்சத்திரங்களை வச்சு பாட்டு எழுதுறா ஆண்டாள். இந்த பாட்டு யாருக்காவது திருப்பாவையில் ஏதாவது ஒரு பாட்டு யாருக்காவது தெரியுமா? மார்கழி திங்கள் வந்து நாள் பாட்டு யாருக்காவது ஒருத்தருக்காவது தெரியுமா? தெரியாது, தெரியக்கூடாது. அப்படித்தான் படிக்கணும் நீங்கள் நல்லபடியாக. நீங்கள் என்ன நினைப்பீங்க? அதை படித்தா பொங்க கொடுப்பாக்கி, அவ்வளோதானா? யார் சொன்னா? கடவுள் மறுப்பு இயக்கத்தை சேர்ந்த பாரதிதாசன் திருப்பாவை படிக்கன்னார். ஆண்டாளையும் குமரகுருபரையும் தவிர்த்து விட்டு தமிழ் படிக்க முடியாதுன்னார். அப்போ ஆண்டாள் அந்த பாட்டு என்ன பாட்டு தெரியுமா? புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை கிளம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று சொல்றா. நான் ஏதாவது கையில் குறிப்பு வச்சிருந்தேன்னா விட்டு இருக்கா? இல்லை. நான் இப்போ பரிசு எழுதுறப்ப எங்களுக்கு ஒரு வாத்தியார் ரொம்ப ஜாலியாக பேசுவார். வந்தவுடனே அப்படி காலுக்குள்ளே ஒரு பார்வை சிங்கம் மாதிரி பார்ப்பார். ஜாக்கிரதை, கவனம், என்கிட்ட நடக்காது. அவேவன் பிட்ட அவேவன் எழுதணும். அடுத்த ஆள்கிட்ட கேட்டோம், திரும்பி பார்த்தோம், எல்லாருக்கும் சிரிப்பு வந்துடும். சொல்லுவார், எப்பா வெட்டலாம் அடிக்க, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் சொல்லிவிட்டு எழுதுங்க பார். நமக்கு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டாலே போதுங்க. பரீட்சைக்கு போகிறப்ப சில சமயம் தண்ணியை குடிப்பாங்க, இப்படி பார்ப்பேன் அப்படி பார்ப்பேன். அது நம்ம படிச்சுட்டு இருக்கப்போ ஒருத்தர் கிளாஸ் பண்ணி சொல்லுவாங்க, இந்த பரிதாபங்களில் வருவாங்கல்ல, அது மாதிரி 2 பேர் கிளாஸ் போனாங்க. இந்த கேள்வி வரவே வராதான், கொஸ்டின் அவுட் ஆயிடுச்சான், இப்படி சொல்லிட்டு போவாங்க. நமக்கு உயிர் போய் போய் என்ன சாமி பிள்ளையாரெல்லாம் கும்பிட்டு வந்தோம், என்ன ஆக போதோ, கடவுளை கும்பிட்டோம், என்னாச்சோ. இப்போ கடலில் போகிறப்ப ஒன்று சூரியனை வைத்து, நட்சத்திரத்தை வைத்து, காற்றை வைத்து, இதுக்கு மேலே ஒன்று வச்சுருந்தாங்க. காக்கை ஓரளவுக்கு தான் வரும், அப்புறம் வராது. ஆமை, ஆமைன்னு சொல்கிறோம் இல்லையா, டார்டாய்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய பாதையை கடலுக்கு அடியில் பார்க்க முடியுமா? அந்த பாதையை வச்சு கண்டுபிடிக்கலாம். கச்சத்தீவுன்னு சொல்கிறோம்ல, அந்த கச்சைன்னு என்னென்னா ஆமைன்னு தான் அர்த்தம். தேவாங்குன்னு ஒன்று ஒரு மிருகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேல்பாரி நாவல் வருதுல்ல, தேவாங்குன்னு ஒரு மிருகம். ஒருத்தன் கன்னத்தில் அடிச்சு விட்டான். ஏண்டா அடிச்சேன்னு கேட்டிருக்கான். போன மாதம் ஏண்டா என்ன தேவாங்குன்னு வஞ்சேன்னு கேட்டிருக்கான். போன மாதம் வஞ்சதுக்கு இப்போ ஏண்டா அடிச்சேன்னா, நான் தேவாங்க நேத்தான் நேரில் பார்த்தேன் அப்படின்னு இருக்கான். தேவாங்கே பார்த்துருக்க, நீங்கள் டிஸ்கவரி சேனலில் பாருங்கள், கண்ணு பெருசாக இருக்கும், வேற ஒன்றும் இல்லை, கொரோனா வந்த குரங்கு மாதிரி இருக்கும், அவ்வளோதான். புரியுதா? அந்த மிருகத்துக்கு ஒரு ஆற்றல் என்ன தெரியுமா? அது இரவு நேரத்தில் மட்டுமே உணவு தேடும். அதுகிட்ட ஒரு அதிசய குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போ உட்கார்ந்தாலும் மேற்கு நோக்கி உட்காரும்.
மேற்கு நோக்கி தான் உட்காரும். எப்படி கேம்பஸ் நீங்கள் திசை மாநில வடக்கு நோக்கி காட்டுதில்ல, அது மாதிரி மேற்கு நோக்கி தான் உட்காரும். இப்போ கப்பலில் போன தமிழர்கள் தேவாங்க கூண்டில் கொண்டு போயிருக்காங்க. நடு கடலில் போகிறப்ப திசை தெரியலன்னு வச்சுக்கங்களேன், அது தேவாங்க இறக்கி விட்டா அது கரெக்டாக மேற்கு நோக்கி, ஏன்னா சூரிய வெளிச்சம் அதுக்கு பிடிக்காது. மேற்கு நோக்கி உட்கார்ந்தா இது மேற்கு, இதுக்கு எழுத்த திசை கிழக்கு, இங்கிட்ட வடக்கு, இங்கிட்ட தெற்கு, முடிஞ்சு போச்சா? இதை வச்சு தமிழன் கண்டுபிடிச்சிருக்கான். இப்போ பாருங்க, இதை நான் வகுப்பில் சொன்னேன். இப்போ இன்னைக்கு யாருன்னா கேட்டுட்டு போயிருவீங்க. ஒருவே எந்திரிச்சு கேட்டான், அந்த தேவாங்க செத்து போயிட்டா அப்படின்னு கேட்டான். நடுக்கடலுக்குள்ளே போகிறப்ப அந்த தேவாங்கு காய்ச்சல் வந்து செத்து போயிட்டா அப்படின்னா, ஏண்டா இவ்வளோ யோசிச்சவங்க ஒரு ஆண் தேவாங்கு பெண் தேவாங்கு கூட்டு போக மாட்டாங்களா? அது குடும்பம் நடத்தி குட்டி போடாதா? கேள்வி கேட்டது ரைட்டு, கேள்விக்கு பதில் சொல்ல தெரியணும், அதான் முக்கியம். இப்போ பாருங்க, வானவெளியை பற்றி படிக்க வேண்டுமா? படிக்கணும். வீட்டை விட்டு பெண்கள் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுவோம், படிக்கக்கூடாதுன்னு சொன்னால் ஒரு காலத்தில் ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். யாரு இங்கே? நிரஞ்சன் பாரதி இப்போ காலையில் பேசினாரா, பாடினாரா? பாரதியாருடைய வந்திருக்காங்க சார். ஐயா எந்திரிங்கய்யா ஒரு நிமிஷம், எல்லாரும் பாருங்க, அவரை கையெடுத்து கும்பிடுங்க. பாரதியாருடைய எள்ளு பேரன் என்னையா? எள்ளு பேரன். அதாவது நான் என் மகனோட மகன் பேரன், பேரனோட மகன் கொள்ளு பேரன், அந்த கொள்ளு பேரனுடைய மகன் எள்ளு பேரன். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இவர் அந்த வகையில் ராஜ்குமார் பாரதியினுடைய பையனிங்க. சரி, அவங்க அப்பாவை நான் அமெரிக்காவில் பார்த்தேன். எதுக்கு அடிக்கடி சொல்கிறேன் தெரியுமா? அமெரிக்காவுக்கு நான் 10 தடவை போயிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி போனேன்? 9ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப, உங்களை மாதிரி 9ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப எங்களுக்கு ஒரு வாத்தியார் வருவார். அவர் எப்போதும் சஃபாரி போட்டு வருவார். அவர் யாருன்னா, கவிப்பேரரசு வைரமுத்துக்கு ஆசிரியராக இருந்தவர். அவர் வைத்தீஸ்வரன் பேர். அவர் வகுப்புக்கு வந்தவுடனே ஒவ்வொரு முறையும் அமெரிக்காவை பற்றி பேசுவார், அமெரிக்காவை பற்றி சொல்லுவார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு பேரே வச்சு விட்டாங்க, அவர் பேர் அமெரிக்கா. இன்றைக்கி அமெரிக்கா வரலையா? தான் அமெரிக்கா அங்கிட்டு போகுது, ஏதாவது வச்சுட்டு போட்டோம், அதை பற்றி ஒன்று. அவர் சொல்ல 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 என் கூட 40 பேர் படித்தாங்க. ஆனால் நான் ஒருத்தர் நான் என்ன பண்ணேன் தெரியுமா? இவர் சொல்கிற அமெரிக்கா எங்கே இருக்கும், ஏன் அடிக்கடி சொல்கிறாரு? நான் சொல்கிறது 69களில் எனக்கு சொல்கிறாரு. 1969, 2024, எவ்வளோ பின்னாடி போயிருக்கும் பாருங்கள். புத்தகம் படிக்க ஆரம்பித்தேன், அமெரிக்காவை பற்றி எழுதின புத்தகங்கள் பார்த்தேன். ஏர்னஸ்ட் ஹெமிங்வேயினுடைய கடலும் கிழவனும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ போகிறப்ப கூட வாங்கிட்டு போங்க, அழகாக சொன்னாங்க. சி அண்ட் த ஓல்டு மேன், ஏர்னஸ்ட் ஹெமிங்வே. புத்தக திருவிழாவில் வந்தால் அழகாக சொன்னாங்க, வெறுங்கையோடு போகக்கூடாது. உழவர் சந்தைக்கு போனால் கூட ஒரு கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்குகிறோம், புத்தக திருவிழாவுக்கு வந்து கையை வீசிட்டு போகக்கூடாது, வாங்கணும். கடலும் கிழவனும் புத்தகம் பாருங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறது தெரியுங்களா? ஒவ்வொரு புத்தகம் படிக்கிற போது நமக்கு அந்த நினைவு வரணும், அந்த ஆற்றல் வரணும். அமெரிக்காவை பற்றி சொன்னாரா? நம்ம எப்படியாவது அமெரிக்கா போய் பார்க்கணுன்னு நான் ஆர்வப்பட்டுக்கிட்டே இருந்தேன். எதை நாம் விரும்புகிறோமோ அந்த விருப்பம் நமக்கு நிறைவேறும். ஞாபகம் வச்சுங்க. எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின். திண்ணியர்ல அது 2 சுழி, தின்பண்டம் 2 சுழி, திண்ணியர்னா வலிமை, ஸ்ட்ராங். சரியா? இப்போ பாருங்க, இந்த அவர் சொல்லிக்கிட்டே இருந்தபோது அது கொடுத்த அவர் இந்த ஊட்டிக்கு வந்ததுனால வாங்கிட்டு நான், அது பாட்டுக்கு ரன்னிங் நோஸ் மாதிரி போயிட்டுருக்கு. அந்த புத்தகங்களை படிக்கிற போது எப்படியாவது நம்ம அமெரிக்காவுக்கு போகணுங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்தது. ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை. இந்த ஜூலையில் போயிட்டு வந்தேன். டேலஸில் சான் ஆண்டனியோங்கிற ஒரு சிட்டியில் ஃபெட்னா, ஃபெடரேஷன் ஆஃப் நார்த் அமெரிக்கன் தமிழ் சங்கத்தோட அந்த அதுக்கு அழைப்பின் பேரில் நான் போயிருக்கேன். புஷ்பவனம் குப்புசாமி அவங்க வந்திருக்காங்க, இப்போ வந்து பேசிட்டு போனாங்கல்ல, அவங்க வந்திருக்காங்க. இதை எதுக்கு சொல்கிறேன் தெரியுங்களா? மனசுக்குள்ளே என் கூட படித்த எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க, பல்துறையில் அவங்க சாதிச்சிருக்காங்க. ஆனால் நான் எதை விரும்பினோ அது எனக்கு கிடைச்சது. 3ஆம் பிறைன்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? இங்கே தான் எடுத்திருப்பாங்க. பொன்மேனி உருகுதேன்னு பாட்டெலாம் வரும்ல, அந்த பாட்டெலாம் சொல்லக்கூடாது, பரவாயில்ல இருக்கட்டும். கண்ணே கலைமானே பாட்டெலாம் கேட்டிருப்பீங்கள்ல. சரி,
அந்த படம் வெளியே வந்தப்போ நான் எம்ஏ படிச்சுட்டு இருக்கேன். படம் பார்த்து வெளியே வர்றப்ப எனக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, சார் இவரை போன்ற கலைஞர்கள் எப்படி நம்முடைய ஐயா சிவாஜி கணேசன் அவர்களை போல, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களைப் போல கமல் அவர்களும் இந்த நூற்றாண்டில் வாழ்கின்ற ஒரு ஒப்பற்ற கலைஞன் அப்படிங்கிறத மனசுக்குள்ள நினச்சி அவர் வாழ்கிற காலத்தில் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டேங்க. ஒரு ஆச்சரியம் தெரியுமா, நான் அவரெல்லாம் பார்ப்போமா, அவரோட பேசுவோமான்னு நினச்சேன். 2003 2024 வரைக்கும் 21 ஆண்டுகளாக என்னுடைய நெருங்கிய நண்பராக திகழ்பவர் என்னுடைய இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள். நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு சொன்னால் ஃபோனில் இப்போ கூப்பிட்டு பேசுவேன். அமெரிக்காவில் இருக்கார், மணி என்னன்னு தெரியல டைம், இல்லாட்டி நான் பேசுவேன். ஒரு தடவை நான் வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கப்ப அவர் என்னை ஃபோனில் கூப்பிட்டாரு. நான் கொஞ்சம் கழிச்சு பேசிக்கலான்னு சொல்லிட்டு நான் வகுப்பு பேசக்கூடாது, அப்புறம் எடுக்கலை, சைலண்ட்டில் போட்டிருந்தேன். முடிஞ்ச பிறகு வெளியே வந்து இப்படி வகுப்பில் இருந்தேன் அப்படின்னேன். ஆமாம், நீங்கள் யார் யார் சிவம் பாட்டு வச்சுருந்தீங்க, கொஞ்ச நேரம் பாட்டை கேட்டேன், நானும் சேர்ந்து பாடிட்டு வச்சுட்டேன் அப்படின்றாரு. அவர் தான் அந்த பாட்டை பாடினவர். அவர் விருமாண்டி படம் எடுக்கிறப்ப அந்த படத்துக்கான கதையை அவர் எழுதுகிறாரு, வசனம் எழுதுகிறாரு. மதுரை படம் நீங்கள் கூட வரணுங்கிறார். நான் கூட போய் 6 மாதம் ஒர்க் பண்ணேன். திடீர்னு ஒரு நாள் நீங்கள் நடிக்கிறீங்களான்னு கேட்டார். கேட்டது கமலஹாசன். நான் அவர் படத்தை பார்த்துட்டு இவரை பார்க்க மாட்டான்னு சொல்ல, அவர் படத்தில் என்னை நடிக்க கூப்பிட்றாரு. கொஞ்சம் யோசித்தேன். ஏன் தெரியுமா, அது மாடு பிடிக்கிற படம், ஜல்லிக்கட்டு. நான் பாட்டுக்கு சரின்னு சொல்லி நீ 2 மாட்டை பிடினா என் நிலைமை என்ன ஆகுறது? நம்ம சிலபஸில் அதெல்லாம் கிடையாது. நான் பயப்படுறதை பார்த்து அவர் சொன்னார், கவலைப்படாதீங்க, நான் மாட்டை பிடிக்கிறேன், நீங்கள் எப்போ போல மைக்க பிடிங்க அப்படின்னாரு. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒத்துக்கிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் முந்தா நாள் கூட ஷூட்டிங் போயிட்டு தான் வர்றேன். எதுக்கு சொல்கிறேன் தெரியுங்களா, நாம் எதுவாக வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதுவாக மாறுவோம். நம்பிக்கை வைக்கணும். அதுக்கு என்ன வேணும், ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கறது ஒரு பக்கம், நாமளாக படிக்கிறது ஒரு பக்கம். விடாமல் படிக்கணும். படிப்பே சிறப்பு, இதான் தலைப்பு. வேறு என்ன வேணும்? நிறைய துணை எழுத்து இருக்கக்கூடிய திருக்குறள் 2 இருக்கு. நீங்கள் பூரா நான் ஏதாவது கேள்வி எப்படோன்னு பயத்தோடு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே வருங்களேன், கொஞ்சம் இயல்பாக ஒரு டிவியை பார்க்குறப்ப முகத்தில் இருக்க மலர்ச்சி கூட நான் பேசுகிறது கேட்குறப்ப இல்லை உங்கள்கிட்ட. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு சந்தோஷமோ ஒரு மகிழ்ச்சியோ நியூட்ரல் ஃபேஸில் உட்காந்துருக்கக்கூடாதுங்களா? இப்படி உட்காந்துருந்தா நான் என்ன பண்ணுவேன்? ஒரு சாதாரண டிவி சீரியல்லையோ ஒரு சாதாரண நீங்கள் பார்க்கக்கூடிய விளையாட்டுலையோ இருக்கிற ஆர்வம் கேட்குறப்ப இருக்க மாட்டேங்குது. இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் 3 மணி நேரம், இங்கே கேட்குற செய்தி இங்கேயோ போனால் சாகிற வரைக்கும் மறக்கப்படாது. வச்சுக்கோங்க, நான் சொல்லலை, திருவள்ளுவர் சொல்றார், செல்வத்துள் செல்வம். இது ஒரு வசதி தெரியுமா? இந்த தேசிய கீதம் சில பேருக்கு முழுசாக தெரியாது. ஆரம்பிக்கிறப்ப ஆரம்பிச்சுட்டு கடைசியில் வந்து ஜெயகேன்னு சேர்ந்துருவாங்க. செல்வத்துள் செல்வம், அஞ்சு தடவை செல்வம்னு வருதுங்க இந்த திருக்குறளில். 5 தடவை செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துலாம் தலை. ஏன்? மெய், வாய், கண், மூக்கு, செவி எல்லாத்துலேயும் செல்வத்தை நுகர்றோம். எப்படி நுகர்றோம்? அதாவது மெய்யின்னா உடம்பு, அப்பயே சொல்லிட்டேன். இந்த மெய்யில் செல்வத்தை எப்படி நுகர்றோம்? இந்த சட்டை போட்டிருக்கோம், மோதிர வாட்செல்லாம் போட்டிருக்கோம். மெய். வாய், தின்னே தீர்த்து போடுறோம். இப்போ இந்த செல்வத்துள் செல்வம்ங்கிற திருக்குறள் இருக்குல்ல, 5 தடவை என்ன அர்த்தம்? 5 புலன்களில் செல்வத்தை நுகர்றோம். ஆனால் காதில் கேட்ட செல்வம் மட்டும்தான் ஜென்ம ஜென்மத்துக்கு மறக்காமல் இருக்குங்கிறது தான் திருவள்ளுவர் சொல்கிறார். நிறைய துணை எழுத்து வரக்கூடிய திருக்குறள் 2. சாகிற வரைக்கும் படி. துப்பாக்கில் அது வந்து ஒரு சொல் பின்வரும் நிலை, ஒரே சொல்லு திரும்ப திரும்ப வருவது, சொற்பொருள் பின்வரும் நிலையினி. இது என்னன்னா நிறைய துணை எழுத்துன்னா என்னென்னா, இப்போ நான் அப்படின்னு எழுதுறோம்னு வச்சுக்கோங்க, துணை எழுத்து. என் துணை எழுத்து இல்லை. நிறைய துணை எழுத்து இருக்கக்கூடிய ஒரு திருக்குறள் எதுன்னு கேட்டால், யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. எப்பா நீ படித்தா உனக்கு உலகம் சொந்தம்டா, நீ படித்தா உலகத்துக்கு எல்லாரும் ஒரு சொந்தக்காரன்டா. அப்படி இருக்கப்ப நீ ஏன்டா சாகிற வரைக்கும் படிக்க கூடாது? திருவள்ளுவர் கேட்குறாரு. அடுத்த ஒரு பாட்டு இருக்கு,
யாகாவராயினும் நாகாக்க, காவாக்கால் அருமை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வர்றீங்க. அதில் பரவாயில்ல இருக்கிட்டான், ஏற்கனவே தனியாக ஒழிக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் நிறைய திருக்குறள், இந்த திருக்குறளில் நிறைய துணை எழுத்து இருக்குது. துணை எழுத்தே இல்லாத திருக்குறள் இருக்குது தெரியுமா? யார் சொன்னா? ஐயா ரொம்ப நன்றி. கற்க, புத்தகம் வச்சுருக்கேன். கற்க படி, கற்க படி, பிழை இல்லாமல் படி, படிக்க வேண்டியவற்றை படி, படித்தபடி நிற்பதற்காக படி. இவ்வளவுதான் திருக்குறள். கற்க, கசடு அற கற்க, கற்பவை கற்க, கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த திருக்குறளில் துணை எழுத்து இல்லை, துணைக்கால் இல்லை. ஏன்னா படித்தவனுக்கு எவன் துணையும் தேவையில்லை, கல்வி ஒன்றே அவனுக்கு துணை நிற்கும். இப்படித்தான் ஒரு இதை படிக்கணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, சுட்டி டிவியில் பொம்மியும் திருக்குறளும்னு ஒரு நிகழ்ச்சி. நீங்கள் அது கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு கல்யாண வீட்டில் நான் பேசிட்டு வர்றேன், ஒரு 5000 பேர் வந்திருக்காங்க. அந்த கல்யாண வீட்டில் ஒரு 6 வயசு குழந்தை வந்து என்கிட்ட, 5000 பேர் கூட்டத்தில் என்னை கண்டுபிடிச்சி அந்த குழந்தை என்கிட்ட வந்து, நீங்கள் தானே பொம்மியின் திருக்குறளில் திருக்குறள் சொல்கிறவர் அப்படின்னு கேட்குது. எனக்கு அப்படியே கண்ணு கலங்கிருச்சுங்க. 6 வயசு குழந்தைக்கு என்னை தெரிய வைக்குது ஊடகம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஊடகம் என்னை தெரிய வைக்குது. நீ பாப்பையா பாப்பான்னு கேட்டேன். நான் பார்ப்பேன். என் தம்பிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அதுக்கு வயசு 6. அவங்க தம்பி புக்கி விழுந்துருச்சு, அவனுக்கு 3 வயசு இருக்கும். அவன் என்னை பார்த்து நீ நல்லா பேசுகிற அப்படின்னா, அவனே அன்னைக்கு தான் பேச ஆரம்பிச்சிருக்கான். அந்த 3 வயது குழந்தையும் 6 வயது குழந்தையும் அறிந்து கொள்ளுமாறு என்னால் பேச முடிகிறது என்றால் நம் தமிழ் மொழியினுடைய சிறப்பை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அவ்வளவு இனிமையான எளிமையான மொழிங்க. எப்படி அதை சொல்லிக்கிட்டு தெரியுமா? நிறைய சின்ன சின்ன முயல்குட்டி, மானு, காக்கா, அந்த பொம்மி எல்லோரும் இருப்பாங்க. அதை என் ஸ்டுடியோலேயே என்னுடைய யூடியூப் சேனல் ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலில் நான் வந்து அதை நடத்துவேன். எப்படி தெரியுமா? அந்த மிருகங்கள் இருக்காது, இருக்கிற மாதிரி பார்த்துட்டு பேசுவேன். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல், இதுதான் திருக்குறள். இதுக்கு நான் விளக்கம் சொல்லுவேன். நமக்கு தீமை செய்தவர்களை திருத்த வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? திருப்பி தூக்கி போட்டு மிதிக்கணும் அப்படி சொல்லக்கூடாது. அவர் திருந்துமாறு அவருக்கு நன்மை செய்ய வேண்டும். இன்னா, அதில் அவர் அந்த முயல்குட்டி கேட்கும், இன்னான்னா என்ன அப்படிங்கும். இன்னான்னா துன்பம் அப்படி சொல்லி கொடுப்பேன். இது தெரியுதா? இப்போ ஒரு பாட்டை சொல்கிற போது பிள்ளைகளுக்கு உள்வாங்கிட்டாங்கன்னா போதும். அதனால தான் இப்போ இல்லம் தேடி கல்வியில் நிகழ்ச்சியிலையும் மற்றதுலையும் பிள்ளைகளுக்கு கதை சொல்லி பாட்டு பாடி சொல்லி கொடுக்கணுங்க. மழை வர போதுங்கிற விஷயத்த நம்ம ஒரு ஆள் முக்கூடல் பள்ளுங்கிற ஒரு நூலில் சொன்னாங்க. ஒரு புலவன் சொன்னா, எப்படி நேற்றும் இன்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே, மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே, சேற்று நன்று சேற்றைக்குலை தேற்றடைக்குதே, கேணி நீர்ப்படு சொரித்தவளை கூப்பிடுகுதே, மழை தேடி ஒரு கோடிவானம் பாடி ஆடுதே, ஆற்று வல்லம் நாளை வர தோற்றுதே குறி. மழை வரப்போது எப்படி கண்டுபிடிக்கலாமா? ஆற்று மண்ணில் காலை வச்சோம்னா, ரிவர் ஆற்று மண்ணில் காலை வச்சோம்னா, மண் இருக்கான்னு கேட்கக்கூடாது, இருக்கு. காலை வச்சோம்னா கால் புதஞ்சிச்சுன்னா தண்ணி கீழே போகுதுன்னு அர்த்தமா. முதல்ல அண்டர் வாட்டர் தான் போகும். ஆற்று வெள்ளம் நாளை வர, மழை வரப்போகுது. மழை ஆழ மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே, மேற்க மின்னல் விட்டுனா மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். நேற்று மின்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே, இப்படி சுழி மாதிரி காற்றடிச்சுன்னா அது மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். கேணி நீர்ப்படு சொரித்தவளை, ஃப்ராக் சொல்கிறோம்ல, அது விடாமல் கத்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இது இந்த தவளை, மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். நண்டு நண்டு பார்த்துருக்குதான்னு தெரியல, அது நான் நண்டு பொரியல் சாப்பிட்ருக்கேன்னு சொல்லக்கூடாது. நண்டு இந்த போகக்கூடிய வரப்பில் நடந்து போகிறப்ப சின்ன வலை இருக்கும் போட்ட, அதில் மண்ணை குழச்சி அப்படி பூசுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ மழை வரப்போகுதுன்னு அர்த்தமா. ஏன்னா தண்ணி உள்ளே போயிடக்கூடாதான். நண்டுக்கு தெரியுது, தவளைக்கு தெரியுது, காக்காவுக்கு தெரியுது,
நமக்கு டிவியில் யாராவது சொன்னாதான் தெரியுது. சுனாமி முதல்ல இந்த இந்த தமிழ்நாட்டில் தாக்குறப்ப மெரினா பீச்சில் வேடிக்கை பார்க்க போய் 500 பேர் செத்து போயிட்டாங்க. என்னது அப்படின்னு போய் பார்த்துருக்காங்க. ஆனால் வேதாரண்யத்தில் மான் சரணாலயத்தில் மான்கள் சரணாலயத்தில் ஒரு மான் கூட சாகலைங்க. முதல் நாளே கிளம்பிருச்சுங்க. பறவைகள் சாகலை. கூட்டமாக ஊருக்குள்ளே வருது. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஏதாவது ஒரு மாறுதலான ஒரு விஷயம் வந்துச்சுன்னா இயற்கை நமக்கு முன்னறிவிப்பு கொடுக்குன்னு அர்த்தம். வார்னிங். சீனாவில் எலிகளோ கரப்பாம்பூச்சியோ விடாமல் போயிட்டே இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்போ பூகம்பம் வரப்போகுதுன்னு அர்த்தமா. ஏன்னா தரையில் வைப்ரேஷனை கண்டுபிடிக்குமா அது. இது நமக்கெல்லாம் தெரியணும். நம்ம வாட்டுக்கு மிதிக்கப்படாது. கரப்பாம்பூச்சியை கொள்றதுக்கு இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு. அதுவே தப்புங்க. சுற்றுப்புற சூழலியல் படி என்ன தெரியுங்களா, அதன் வாழும் இடத்தை விடக்கூடாது. அதனுடைய வாழும் இடத்தில் நம்ம போகக்கூடாது. உள்ள அதில் தலையிடவே கூடாது. யானை வீட்டுக்குள் புகுந்தது, அதுக்கு என்ன வீடு இல்லாமலா புகுது? அது இடத்துல வீடு கட்டிவிட்டோம். சென்னையில் வெள்ளம் வந்து படாத பாடுபட்டாங்க போடாண்டு. அந்த நேரம் நான் போய் மாட்டிக்கிட்டேன். என் பொண்ணு வீட்டில் போயிருந்தேன். ஒரு கல்யாணத்துக்காக போயிருந்தேன். என் பொண்ணு வீட்டு மேடவாக்கத்தில் இருக்குது. அப்புறம் தான் தெரிஞ்சு அது பள்ளவாக்கம் அப்படின்னு. அம்புடு தண்ணி. என் இனோவா கார் மிதக்குது. அவ்வளவு மழை. இப்போ என்னடான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போது ஒரு மீம்ஸ் போடுறேன். ஒருத்தன் கழுத்தளவு தண்ணி வீட்டுக்குள்ளே. அதுலேருந்து ஒருத்தன் சொல்கிறேன், இந்த பிளாட்டு வாங்கினப்ப 10 அடியில் தண்ணின்னு சொல்லி விற்றாங்க, மேலையா கீழையான்னு சொல்லாமல் விட்டாங்க. இப்போ கழுத்தளவு தண்ணியில் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். ஏரிக்குள்ளே போய் வீட்டை கட்டிவிட்டு வீட்டுக்குள்ளே தண்ணீர் பூந்தன்னு சொல்லாமா? கண்மாயில் போய் வீடு கட்டிவிட்டு வீட்டுக்குள்ளே தண்ணீர் பூந்துன்னு சொல்லாமா? உயிரினங்கள் வாழணும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள்ளாம் தலை நான் திருவள்ளுவன். உன்னோடு இருக்கக்கூடிய அந்த உயிரினங்களுக்கு நீ என்ன செய்கிற? ஐயா பாரதியினுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க குழந்தைக்கு உடம்பு முடியல, அந்த குருணை அரிசி வாங்கி வச்சுருக்காங்க, கஞ்சி காய்ச்சி கொடுப்போம்னு. அவங்க உள்ளே போய் அடுப்பு பற்ற வைக்க போகிறாங்க. அந்நேரம் பார்த்து இவர் அந்த குருணையை பூரா அள்ளி சிட்டுக்குருவிகளுக்கு வீசிட்டார் அமுட்டியும். அந்த அம்மா வந்தோடனே கேட்குறாங்க, என்னங்க நீங்களும் நானும் பசி தாங்குவோம், குழந்தைகள் தாங்குமா, இப்படி போய் சிட்டுக்குருவிக்கு வீசலாமா? என்ன சொன்னார் தெரியுங்களா? இப்படி நம்மளை இப்படி பிடிச்சிக்கிட்டு செல்லம்மா, உனக்கு நீ நானும் எனக்கு நீயும் இருக்கிறோம், நம்ம குழந்தைகளுக்கு நம்ம இருக்கிறோம், இந்த குருவிகளுக்கு யார் இருக்கிறார்கள்? நாம் இதை பாதுகாக்கலைன்னா யார் பாதுகாப்பா? அப்படி சொன்னவரால் தாங்க காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மழையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம்னு எழுத முடியும், பேச முடியும்னா அதை ரசிக்கணும். பறவையோட வாழ தெரியணும் நமக்கு. சலீம் அலின்னு ஒருத்தரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் மறுசுமா கேட்பேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் கேள்வியும் பட்டிருக்க மாட்டீங்க, பதிலும் பட்டிருக்க மாட்டீங்க. யார் அவர்? பறவைகள் ஆராய்ச்சிக்காரர், குறிப்பாக சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் அவங்க சித்தப்பா மாமாவோட சேர்ந்து வேட்டையாட போகிறப்போ ஒரு குருவியை சுட்டுட்டாங்க. அது விழுந்து உயிர் விடுறதை பார்த்தாரு. எப்படி கௌதம புத்தருடைய வாழ்க்கையில் நடந்ததோ, ஒரு மான் அடிபட்ட போது அவர் எப்படி துடிச்சிருச்சார், அது போல அந்த குருவியை பார்த்துட்டு இந்த மாதிரி குருவி எத்தனை இருக்கு இந்த ஊர்லன்னு யோசிக்க ஆரம்பித்தார். அப்போ தான் அந்த பறவைகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாரு. அந்த வாழ்க்கை வரலாறு படித்து பாருங்க. அதே போல் ஜிம் கார்பெட்னு ஒருத்தருங்க, ஜிம் கார்பெட் ஞாபகம் வச்சுங்க. சும்மா எழுதி கூட வைங்க, நீங்கள் நோட்ஸ் கூட எடுக்க மாட்டீங்க. இப்போ ஏதாவது கேட்டோம்னா கூகுளில் பார்த்துக்கலாம் விடுங்க. முந்தியெல்லாம் மாதா பிதா குரு தெய்வம், அது பழசு. மாதா பிதா குரு கூகுள் தெய்வம், சரியா? எது கேட்டாலும் கூகுளில் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைங்க, கூகுளில் பார்க்குறது போக நமக்கு சிலது தெரியணும். புலிகளை பற்றி அவர் எழுதுகிற போது அந்த ஜிம் கார்பெட் தமிழில் அது வந்திருக்கு, காலச்சுவடு பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. தீஜா ரங்கநாதன் மொழிபெயர்த்திருக்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா புலியை நம்ம அது கொடூரமானது அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய வாழ்க்கை முறையை பற்றி சொல்கிறார்.
ஒரு ஆட்கொள்ளி புலி. புலிக்கு இறை மனுஷன் கிடையாதுங்க. அது ஏதாவது ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தா வெறி பிடிச்சி தான் கடிக்குமா. எப்படி நாய்க்கு வெறி பிடிச்சா கடிக்குதுல்ல, அது போல் அது எதனால் வருமா? பெரும்பாலும் முள்ளு குத்தி இருக்குமா, அல்லது அது சாப்பிட்ற அந்த உணவில் புலிகிட்ட ஒரு குணம் என்ன தெரியுங்களா, அதை அழுக வச்சு தான் சாப்பிடும். பாஞ்சாலி சபதத்தில் பாரதி சொல்லுவாருங்க, பாண்டவர்கள் நல்லவர்கள் 5 பேர், அவங்க யார்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க? இந்த கௌரவர்கள் விரித்த வலையில் மாட்டிக்கிட்டாங்க. சூதாட கூப்பிடுறான், யார்? துரியோதனன். போலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. தர்மன் சொல்கிறாரு, பஞ்சபாண்டவர்கள் எத்தனை பேர்? 5 பேர். தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், 5 பேர். இந்த 5 பேருடைய மூத்த அண்ணன் தான் தர்மன். கூப்பிட சொன்னவர் பெரியப்பா திருதராஷ்டிரன், கூப்பிட வந்தவர் சித்தப்பா யார்? விதுரன். நம்ம போய்தான் ஆகணும். அப்படி புறப்படுறாங்க. அப்போ எழுதுறாருங்க பாரதி, இவங்க இவ்வளவு படித்த ஆளாக இருந்தும் இவ்வளோ அறிவாளியாக இருந்தோம் இப்படி போய் மாற்றலாமா? சொல்லிட்டு ஒரு 4 உதாரணம் சொல்கிறார். நரிவகுத்த வளையினிலே தெரிந்து சிங்கம் நழுவி விழும். நீங்கள் படித்த கதைகளை பார்த்துருப்பீங்கள, நரி தந்திரம் மிக்கது எல்லாம் பார்ப்பீங்கள்ல. ஏன் நரி தந்திரம் மிக்கது தெரியுமா? அதான் நான் சொல்லிட்டேன் முதல்ல, எந்த கேள்வி கேட்டாலும் நானே பதில் சொல்கிறேன். சர்க்கஸில் நீங்கள் எல்லா மிருகத்தையும் பார்த்துருப்பீங்க. யானை, காண்டாமிருகம், மலைப்பாம்பு எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. எந்த சர்க்கஸ்லையாவது நரியை பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். சோம்பேறி மட்டும் இல்லை, சொன்னோடி கேட்காது. நரியை பழக்க முடியாது. அதனால தான் அதை தந்திரமிக்குதுங்கிறாங்க. இப்போ சொல்கிறாரு, நரி வகுத்த வலையிலே அது ஒரு திட்டம் போடுச்சு. சிங்கம் ஆற்றல் மிக்க ஒரே அறையில் கொண்டுவிடும். அதுக்கு நீங்கள் கதைகள் படிச்சிங்கன்னா தெரிஞ்சு போகும். ஒரு சிங்கம் வயசாகிடுச்சு, அதுக்கு வேட்டையாட முடியல, நரியை கூப்பிடுச்சு, இந்த பாரு நீ அமைச்சராரு எனக்கு. ஐயோ வேணாம், நீ ஒரு நாளைக்கு பசியில் எண்ணெயை போட்டு கொண்டு விடுவ. இல்லை நீ ஒன்றும் செய்ய வேணாம், தினம் ஒரு மிருகத்தை ஏமாற்றி கூட்டு வா, நான் ஒரு அடி அடித்து நான் சாப்பிட்டு மீதியை உனக்கு தர்றேன். இந்த ஒப்பந்தம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நரி போய் முதல்ல ஒரு கழுதையை போய் பார்த்து உன்னை அமைச்சராக்க போகிறாரு நம்ம காட்டுராஜா, வா. கழுதைக்கு ஆச்சரியம் தாங்களே, நம்மளே ஒரு மனுஷன் மன்னிச்சு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க. வந்துருச்சு. அந்த உடனே மகாராஜா எனக்கு மந்திரி, ஆமாம் வா கிட்ட வா. ஒரே அறை, கழுதை செத்து போச்சு. உடனே சிங்கம் சாப்பிட போச்சு. நரி சொல்லிச்சு, மன்னா நீங்கள் அரசர், குளிச்சுட்டு தான் சாப்பிடணும், போங்க போய் குளிச்சுட்டு வாங்க. போயிட்டாரு. அந்த சிங்கம் போயிடுச்சு. நரி என்ன பண்ணு தெரியுமா, அது வரதுக்குள்ளே வேகமாக தின்றும்னு சொல்லி அந்த மண்டையை பிரித்து உள்ளே இருக்க மூளையை சாப்பிட்டுருச்சு கழுதைக்கு. சிங்கம் வந்தோடனே கோவம் வந்துருச்சு, இது யார் இந்த வேலையை செஞ்சா? ஆமாம் இதில் என்ன மூளையை காணோம் அப்படின்னு இருக்கு. நரி சொல்லிச்சு, கழுதைக்கு மூளையே கிடையாது. இல்லையே, நான் கேள்விப்பட்டது இல்லையே, மூளை கிடையாது மண்ணா. இல்லாட்டி நான் கூப்பிட்டா வருமா? சொல்லுங்க பார்ப்போம். நான் கூப்பிட்டு வருதுன்னா அதுக்கு மூளை இருக்குன்னு அர்த்தமா? இல்லை, இது தின்னதுக்கு நியாயம் சொல்லுது பாருங்க. நரி வகுத்த வலையினிலே தெரிந்து சிங்கம் நழுவி விழும், சிற்றெரும்பால் யானை சாகும். காதுக்குள்ளே எறும்பு போயிடுச்சுன்னா யானை துதிக்கையை தரையில் அடித்தே செத்து போயிருமாங்க. நரி வகுத்த வலையினிலே தெரிந்து சிங்கம் நழுவி விழும், சிற்றெரும்பால் யானை சாகும். வரி வகுத்த உடற்புலியை புழுவும் கொள்ளும். அது அழுக வச்சு சாப்பிட்ற மாமிசத்தினால அதனுடைய கடவாப்பல்ல ஒரு புழு உண்டாகுமா, அது உள்ளே போய் அந்த புலியை கொண்டு விடுமா. வரி வகுத்த உடற்புலியை புழுவும் கொள்ளும், வருங்கால உணர்வோர் மயங்கி நிற்பர். சகாதேவனை காட்டு ஒரு அறிவாளி உண்டா? அந்த சகாதேவனை என்ன செய்யலாம், நடக்கட்டும் விடு, தலைக்கு மேலே வெளில போயிடுச்சு, தானே என்ன முளை பண்ண போகிறான். இந்த உதாரணம் சொல்கிறாருங்க. ஜிம் கார்பெட் அதை எழுதுறாரு. ஒரு எரும மாட்டை அடித்து புலி தூக்கிட்டு போகுது. இது ஒரு காட்டு இதுக்கு பார்த்துட்டு வந்து சொல்கிறான், எப்படி எரும மாட்டை புலி தூக்கிட்டு போகும் அப்படின்னா, அதில் ஒரு காட்டுவாசி சொல்கிறாருங்க, புலியினுடைய முதுகில் ஒரு நகம் இருக்குமா, இப்படி வளைஞ்ச நகம், கொக்கி மாதிரி மாட்டலாமா. அடித்த மிருகங்களை தோளில் போட்டால் அது கொக்கியில் மாட்டின மாதிரி நின்றுக்குமா. எத்தனை பேருக்கு தெரியும்? இதை ஜிம் கார்பெட் எழுதுறாரு. இப்போ அதை புலியை தேடி போகிறாங்க. போகிற போது கூட அந்த அந்த மலைப்பகுதியில் வாழக்கூடியவர்கள் போகிறாங்க. போகிறப்ப புலியோட கால் தடம் தெரியுது. இதை பார்த்துக்கிட்டே போகிறாரு. அப்போ அவருக்கு சொல்கிறாரு, இதுதான் அந்த புலி. அது மட்டும் இல்லை, அந்த புலி
வயிற்றில் குட்டியோடு இருக்கு. பாருங்களேன், எப்படி சொல்கிறீங்க? இவர் கேட்குறாரு, இவர் படித்தவர், அவர் படிக்காதவர், எப்படி சொல்கிறீங்க? இந்த புலியோட கால் தடம் அழுத்தமாக இருக்குது, அதுவும் இடது பக்க கால் தடம் அழுத்தமாக இருக்குது, குட்டி இங்கே இருக்குன்னு அர்த்தம். என்ன அறிவுங்க நீங்கள் சொல்லிக் கொடுக்குற மாதிரி மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க தெரிஞ்சுட்டா படிப்பு இல்லைங்க. பறவைகளையும் மிருகங்களையும் இயற்கையும் சூழலையும் தெரிந்து கொண்டால் அதுதாங்க வெற்றி. பிலோ இருதயநாத்னு ஒருத்தர் இருந்தார். மஞ்சரியில் எழுதுவாரியா அந்த காலத்தில். மஞ்சரின்னு ஒரு பத்திரிக்கை வந்துச்சு, கலைக்கதிர்னு ஒரு பத்திரிக்கை வந்துச்சு. கலைக்கதிர் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் அவ்வளவும். அந்த மஞ்சரில் பிலோ இருதயநாத் எழுதுவார். நீலகிரிக்கு வந்து அவர் வந்து ஒரு அஞ்சல் துறையில் வேலை பார்த்தவர். சனி ஞாயிறு மட்டும் வந்து ஆராய்ச்சி பண்ணி கட்டுரை எழுதுவார். நான் விடாமல் படிப்பேன். தமிழில் அறிவியல் தமிழ் இருக்கான்னு ஐயா கூட கேட்டாங்க. அறிவியல் தமிழ் இருக்குது. அப்புசாமின்னு ஒருத்தர் அறிவியல் கட்டுரை எழுதுவார். அதுக்கு அடுத்து அதிகமாக அறிவியல் கட்டுரை எழுதுனவர் யார் தெரியுங்களா? எழுத்தாளர் சுஜாதா. நான் அவரை பார்க்க மாட்டேவான்னு நினைப்பேன். அவரோடையும் 8 ஆண்டு கால நட்பு கொள்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. யாரை நாம் நினைத்து விரும்புகிறோமோ அவர்களிடத்தில் சென்று காலம் நம்மை சேர்த்து விடும். யார் தெரியுமா சுஜாதா? அவர் உண்மையிலே அவர் பேர் ரங்கராஜன். அவங்க துணைவியார் பேர் தான் சுஜாதா. வேற ஒன்றும் வேண்டாம். இந்தியன் 1, முதல்வன், அந்நியன், கண்டுகொண்டேன். இந்த படம் பூரா வசனம் எழுதுறவர். ரோஜா எல்லாத்துக்கும் வசனம் எழுதுறவர். அது மட்டும் இல்லை, அறிவியல் பற்றி இப்போ நம்ம ஓட்டு போடுறோம்ல, இந்த மிஷினை இந்தியாவில் கொண்டு வர்றதுக்கு பெருமுயற்சி எடுத்த விஞ்ஞானிகள் அவர் ஒருத்தர். கேரளாவில் தான் முதல்ல பண்ணுறாங்க. அந்த முதல் ஓட்டு பதிவானதை அவர் ஒரு கட்டுரையில் எழுதியிருப்பார். ஆனந்த விடத்தில் படித்து பாருங்க. சரி, உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்டுருவோம். எனக்கு இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்காது. முடிக்க போகிறேன். வேகமா டைம் ஆயிடுச்சா? இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது? சொல்லிடுவோம். கொஞ்ச நேரம் தான் முடிச்சிருவேன். இந்த ஓட்டிங் மிஷினை கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? இப்போ தான் நீங்கள் நினைப்பீங்க, இந்த ஆளை பேச கூப்பிட்டது பெரிய தப்பு போல் இருக்குது. எதையாவது கேள்வி கேட்டு. ரமண மகரிஷி கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருவண்ணாமலையில் இருப்பார். அவர் பெரிய ஞானி. ஒரு முறை அவரை பார்க்குறதுக்கு அவங்க வாத்தியார் வந்தாராம். வந்தவுடனே, ரமணா உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னாராம். அதுக்கு ரமணர் சொன்னார், உங்கள் கேள்விக்கு பயந்துதான் நான் சாமியாராகவே போனேன் அப்படின்னாராம். நான் சன்னியாசம் போனதே உங்கள் கேள்விக்கு பயந்து தான். இங்கே வந்தும் கேள்வியா? கேள்வி கேட்குறேன்னு ஒன்றும் பயப்படாங்க. என்ன கேட்டேன் மறந்து போச்சு எனக்கு. வேறு ஓட்டிங் மிஷினை கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? சரி, இன்னொன்று அதோடு சேர்த்து கேட்குறேன். ஓட்டிங் மிஷினோடு சேர்ந்து சிமெண்ட் இன்னைக்கு நம்ம பயன்படுத்துகிறோம்ல, சிமெண்ட்டை கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? தெரியாது. சரி, பரவாயில்ல. இப்போ நான் சொன்ன உடனே அவர் யாருன்னு தெரியும். மின்சார பல்பை கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய வாழ்க்கையில் 1300க்கும் மேற்பட்ட புதிய கருவிகளை கண்டுபிடித்தார். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் ஓட்டிங் மிஷின் 1, சிமெண்ட் 1. அவருக்கு இப்போ நமக்கு ஃபிசிக்ஸ் படித்தா பயாலஜி தெரியாது, பயாலஜி படித்தா கெமிஸ்ட்ரி தெரியாது, கெமிஸ்ட்ரி படித்தா மொழி தெரியாது. ஆனால் அவங்களுக்கு துறையே கிடையாது. இத்தனைக்கு 8வது வரைக்கும் தான் படித்தார் அவர். அப்புறம் போல் பள்ளிக்கூடத்துக்கு போல. எல்லாம் படிக்கிறவனுக்கு தான் எல்லாம் தெரியும். சிமெண்ட்டையும் இந்த ஓட்டிங் மிஷினையும் முதல்ல உருவாக்குனது தாமஸ் ஆல்வா எடிசன். இதை நான் ஒரு கல்லூரியில் பேசிகிட்டு இருக்கேன். கேள்வி கேட்குற நேரம் கொடுக்குறேன். ஒரு பையன் எழுந்திரிச்சு என்னை பொட்டில் அடித்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. இவ்வளவு நேரம் நீங்கள் தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி பேசுகிறீங்க, ஆனால் அவர் காலத்தில் வாழ்ந்து அறியப்படாத ஒரு விஞ்ஞானி ஒருவர் இருந்தார், அவரை பற்றி நீங்கள் ஏன் பேசலை அப்படின்னு கேட்டான். ஒரு என்ஜினியரிங் காலேஜில், வேலம்மாள் என்ஜினியரிங் காலேஜில் ஒரு பையன் ஃபஸ்ட் இயர்ஸ் ஃப்ரெஷர்ஸ் கேட்குறாங்க கேள்வி, நீங்கள் ஏன் சொல்லலை? எனக்கு கேட்ட உடனே புரிஞ்சிருச்சு. ஆமாம் சொல்லாமட்டோம். சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் காலத்திலேயே வாழ்ந்து ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டு, டைரக்ட் கரண்ட் சொல்கிறோம்ல, அந்த ரெண்டில் ஒன்றை கண்டுபிடிச்சி பெரிய ஒரு சாதனையை புரிஞ்ச ஒரு விஞ்ஞானி யார் தெரியுமா? டெஸ்லா. இன்னைக்கு நம்ம எலான் மாஸ்கோட கம்பெனியினுடைய பேர் சொல்கிறோம் இல்லையா? இந்த பாருங்க, நீங்கள் எதுலையாவது ஒன்று தெரிஞ்சு வைங்க. யூடியூப்பாவது பாருங்கள், சயின்ஸ் பாருங்கள், ஏதாவது ஒரு இதுக்கு வாங்க, பாரதியார் பாட்டு வாங்க, சினிமா பாட்டு பாருங்கள். எதுவுமே இல்லாமல் உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது பிடிக்கவே பிடிக்காது. எதமா செய்யணும். என்னையும் அவன் மிரட்டினான கேள்வி கேட்டு அந்த டெஸ்லா எழுதுறீங்களா? அவர் வரலாற்றை படித்து பாருங்க.
விவேகானந்தர் அமெரிக்காவில் போய் அங்கே சொற்பொழிவு, சிகாகோவில் சொற்பொழிவு ஆற்றுற போது நான் அந்த இடத்துக்கு போயிருக்கேன். அந்த வீதிக்கு பேர் விவேகானந்தர் ஸ்ட்ரீட்னு வச்சுருக்காங்க அமெரிக்காவில். அங்கே அவர் பேசுகிறப்ப அதுக்கு லைட்டிங் அரேஞ்ச் பண்ணவர் யாருன்னு கேட்டால் டெஸ்லா. அது மட்டும் இல்லை, விவேகானந்தரோட போய் 3 மணி நேரம் பேசியிருக்காரு. பேசி அதையும் பதிவு பண்ணுறார். இப்போ கேள்வி கேட்குறப்ப பேசிக்கிட்டு இருக்கால நடுங்க வைக்கிற மாதிரி அந்த கேள்வி இருக்கணும். அது வேணும். ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சி என்ன? கலை நிகழ்ச்சி இருக்கா? கலை நிகழ்ச்சி இந்த எல்லாம் மேக்கப் போட்டு உட்காந்துருக்காங்க, பார்த்துட்டேன். கலை நிகழ்ச்சி வேணும். ஏன்னா ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் எம்எம்ஐ தூய உருப்பளிக்கு போழ்வாள் என் உள்ளத்தினுள்ளே இருப்பளி இங்கு வாராது இடர். ஆய கலைகள் 64, அத்தனை கலையும் தெரிஞ்சிருக்கணும், இன்க்ளூடிங் சமையல் கலை. சமையல் தெரிஞ்சு வச்சுக்கணும். குக்கு வித் கோமாளி பார்த்தீங்களா? அது பற்றி கரெக்டாக சொல்லுங்கள். அதில் முதல்ல இதில் நான் வந்தேன். எல்லாரும் கூட கேட்பீங்க, நீங்கள் எதுக்கு எங்கே போடுங்க அப்படின்னு. அது என்ன டான்ஸ் வெர்சஸ் டான்ஸ், அதில் வந்தேன் நான், குஷ்பு அவங்க, அப்புறம் பிருந்தா சார், இவங்க பிருந்தா மேடம் டான்ஸ் மாஸ்டர், 3 பேர். நான் போய் என்ன செய்வேன், தமிழில் வரக்கூடிய நாட்டியங்களை பற்றி சொல்லுவேன். இப்போ வேற ஒன்றும் வேண்டாம். குக் வித் கோமாளியில் நான் ஒரு கேள்வி கேட்டேன். அது இப்போ கேட்க நீங்கள் நினைப்பீங்க, போகிற இடத்துல எல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பார் போட்டுருக்கு, பாவம் இவருக்கு ஒரு வியாதி. எதுக்கு தெரியுமா? கேள்வி கேட்குறப்ப பதிலை யோசிக்க வைக்கணுங்க. நீங்கள் கேள்வி கேட்டால் நான் பதிலை யோசிக்கணும். இதுதான் வாழ்க்கை. ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதனால எந்த இதை எடுத்தாலும் கேள்வி பதிலை தொடர்ந்து படிக்கணும். மஞ்சரில் நான் 5 ஆண்டு காலம் கேள்வி பதில் எழுதியிருக்கேன். இப்போ இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த கேள்வி பதிலில் முக்கியமாக வாலி ஒரு கவிதை எழுதினார். உலகத்திலேயே சின்னது எறும்பு, எறும்பு சின்னது, அது வாய் அதை காட்டிலும் சின்னது. நல்லா இங்கே வச்சுக்கோங்க. எறும்பு சின்னது, அது அதை காட்டிலும் சின்னது, அதனுடைய வாய் அதை காட்டிலும் சின்னது. அந்த வாயை காட்டிலும் சின்னது என்னது? இதுதான் கேள்வி. அது புரியுதா? எறும்பு சின்னது, வாய் அதை காட்டிலும் சின்னது, அந்த வாயை காட்டிலும் சின்னது என்னது? அது தின்னது. இப்போ நம்ம வாயில் சாப்பிட்றப்ப வாய்க்கு அடங்குற மாதிரி சாப்பிடணும். சமையல் செய்கிற பெண்கள் இருந்தாங்கன்னா அது ஏன் கேட்க வேண்டியிருக்குன்னா, இப்போ அதெல்லாம் கேட்க வேண்டியிருக்கு. முந்தியெல்லாம் சமைக்க தெரியுமான்னு கேட்டால் அவங்க தெரியும்பாங்க. இப்போ ஈஸியாக சொல்கிறாங்க, அருமையாக சமைப்பா யூடியூப்பை பார்த்து. முந்தியெல்லாம் சமைச்சு தட்டில் போடுவாங்க, இப்போ நெட்டில் போடுறாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு அம்மா ரசம் மட்டும்தான் வச்சுச்சு, யூடியூப்பை பார்த்து. வச்ச உடனே என்ன பண்ணு தெரியுமா? அதை அப்படி கையில் வச்சு செல்ஃபி எடுத்துச்சு. நான் வைத்த ரசம் நவரசம் ஹேஷ்டாக் போட்டுருச்சு, ஸ்டேட்டஸில் வச்சிருச்சு. அடுத்த நிமிஷம் வேலை இல்லாத 500 பேர் பாராட்டிட்டாங்க. பிரமாதம், அற்புதம், சிறப்பு, வாவ் அப்படின்ட்டாங்க. இந்த அம்மாவுக்கு பெருமை தாங்கலை, எப்படி பாராட்டுறாங்க. மத்தியானம் அதே ரசத்தை புருஷனுக்கு ஊற்றுச்சு. அவன் மண் மாதிரி உட்காந்து தின்னுருக்கான். அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. இந்த பாரு, ஸ்டேட்டஸ் வச்சு 500 பேர் பாராட்டியிருக்கான், நீ ஒரு வார்த்தை என்னை பாராட்டுறியா? அவன் சொன்ன, ஏ லூசுவே, அவெல்லாம் ரசத்தை பார்த்தவன், நான் தான் தின்னவேன், எனக்கு தான் என் நிலைமை தெரியும். என் நிலைமை எனக்கு தான். ஜோக்கும் புரியலன்னா ரொம்ப கஷ்டம். தயவு செஞ்சு என்ன தெய்வங்களா, நான் வேண்டி கேட்டுக்கிறேன், எதுவும் தெரியாமல்லாம் சம்பாரித்து பிரயோஜனமே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க. ஒரு விஷயத்தை படிக்கிற போது, பார்க்குற போது, கேட்குற போது அதனுடைய 4 புறமும் அதை பற்றி சிந்திக்கணும். இப்போ நான் இது எதுக்கு சொல்ல தெரியுங்களா? அந்த குக் வித் கோமாளியில் ஒரு கேள்வி கேட்டேன். சமைக்கிறவங்க முருங்கைக்காயை வெட்டி குழம்புலையோ புளிக்குழம்புலையோ சாம்பார்லேயோ போடுறப்ப அந்த முருங்கைக்காயை என்ன அளவில் வெட்டணும் அப்படின்னு கேட்டேன். முருங்கைக்காயை என்ன அளவில் 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் 4 எவ்வளவு அளவு வெட்டணும் சொல்லுங்க பார்ப்போம். சரி, நம்ம ஒப்பந்தப்படி நானே சொல்கிறேன். இந்த வாய் அளவு இருக்கு இல்லையா, இவ்வளவுதான். சில வீட்டில் புல்லாங்குழல் மாதிரி போட்டு விட்ருவாங்க, எடுத்து வாசிக்கிட்டு இருக்க வேண்டியதான். சமையல்ங்கிறது ஒரு கலைங்க, சும்மாவாக வந்துடும். ஒன்றும் வேண்டாம். சமையல் பண்ணிவிட்டு அந்த இதை அவர் தாமுங்கிறவரும் அவர் பட்டம்
எல்லாத்தையும் தின்னு பார்க்க மாட்டாங்க, மோந்து பார்ப்பாங்க. விக்ரமாதித்தன் கதை படிச்சிருக்கீங்களா? பட்டி விக்ரமாதித்தன் கதை படிச்சிருப்பீங்கல்ல? அது 2 பேரும் மாறுவேஷத்தில் ஊருக்குள்ளே போவாங்க. அப்போ திடீர்னு ராஜா சொல்லுவார், யார் வீட்டிலேயே கோழி குழம்பு கொதிக்குது அப்படிப்பார். பாருங்க, அடுப்படியை தாண்டி வீட்டை தாண்டி தெருவுக்கு வந்துருச்சு கோழி குழம்பு வாசம். இப்போல்லாம் வாசத்தை கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சிடறாங்க. அது என்னைக்கு பிறந்ததுன்னு யாருக்கும் தெரியல. ஒரு அம்மா புளிக்குழம்பு ஊற்றுச்சு, தொட்டு நாக்கில் வச்ச புருஷன் சொன்னா, அப்படி சொல்லி போன மாதம் 15ஆம் தேதி நீ ஒரு புளிக்குழம்பு வச்சல்ல, அதே மாதிரி இருக்கு அப்படின்னா. அதே தான், பேசாமல் தின்னு. 188 சீரியல் ஓடுது, ஒத்த மனுஷி பாப்படா உனக்கு புளிக்குழம்பு வைப்படா. அப்போ கோழிக்குழம்பு வாசம் வருதுன்னு சொல்லி விக்ரமாதித்தன் சொல்கிறார். கூட வந்த மந்திரி சொன்னார், மந்திரி அவரை காட்டில் புத்திசாலி, கோழிக்குழம்பு வாசம் அடிக்குதுன்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, மன்னா உப்பு இல்லாமல் கொதிக்குது. அப்படிதான் அந்த வாசத்தை வச்சு அதில் உப்பு குறையா இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ நீங்கள் அந்த சமையல் நிபுணர்கள் 40 பேர் ரீதியும் சாப்பிட்டாங்கன்னா என்ன ஆகுது, மோந்து பார்த்து கண்டுபிடிப்பாங்க. காரம் கூட இருக்குது, அதே மாதிரி இது உப்பு கம்மியாக இருக்குது, கண்டுபிடிக்கலாம். கிராமத்தில் ஒரு ரகசியம் சொல்கிறீங்களுங்க, கோழியை திருடிட்டு போய் திருட்டு கோழி சமைக்கிறவங்க உப்பு போடாமல் சமைப்பாங்க. ஏன் தெரியுமா? உப்பு வாசம் வந்துச்சுன்னா கோழிக்காரன் தேடி வந்துடுவான். இது எப்படி உங்களுக்கு தெரியும்னு என்னைய கேட்கக்கூடாது. நான் கோழி பிடிச்சதில்லை, படிச்சிருக்கேன். இன்னும் ஒரே வருது, விக்ரமாதித்தன் எல்லா சாதனையும் பண்ணி நிறைய கல்யாணம் பண்ணுவார். அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது, அந்த காலத்து வழக்கம். ஒரு பெண்ணை பல போட்டி வைக்கிறா, எல்லா போட்டிலையும் ஜெயிச்சிட்டாரு. இப்போ அந்த பொண்ணு கடைசியாக ஒரு கேள்வி கேட்டான், சரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் இந்த ஆனால்ங்கிறத எங்கன போட்டுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால்ங்கிறத எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணக்கூடாது. மேடையில் பேசுகிறப்ப ஆனால் எங்கன போடணும்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் பேச்சாளர் ஆகிட்டீங்க. எப்படின்னு சொல்கிறீங்களா? ஒரு நண்பரை பற்றி அறிமுகப்படுறோம், என் நண்பர், இது போடக்கூடாத இடம். எப்படி பாருங்கள், என் நண்பர் நல்லவர், வல்லவர், உத்தமர், அதோடு நிறுத்தணும். ஆனால் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் திருட்டு பையனா அர்த்தம், சொல்லக்கூடாது. அவன் சொல்கிறா, நீ எல்லாத்துலேயும் ஜெயிச்சிட்ட, என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் ஒரு போட்டி இருக்குது. நான் இப்போ என்னுடைய தோழிமாரோட 1000 பேரோட வருவேன், கையில் விளக்கு எடுத்துட்டு. அப்படி வர்ற போது என்னை நீ கண்டுபிடிச்சி என் கையை பிடிச்சேன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நல்லா நினச்சிக்கங்க, 1000 பேர் ஒரே மாதிரி பாரதி ராஜா படத்தில் வர்ற ஒயிட் ட்ரெஸ் வாங்கி போட்டிருக்காங்க. எல்லாருமே அழகாக இருக்காங்க. சில கல்யாண வீட்டில் பொண்ணை காட்டில் தோழி அழகாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? சொல்லிக்கிட்டே இருப்போம், சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஒரே மாதிரி வர்றாங்க, கையில் விளக்கோடு வர்றாங்க. இப்போ விக்ரமாதித்தன் தன்னோட கூட இருக்கக்கூடிய அந்த வேதாளம்னு ஒன்று ஸ்பிரிட், இதுதான், அதுகிட்ட கேட்குறான், எப்படி கண்டுபிடிக்கிறது? யோசனை தான் கேட்பானே தவிர அவன் தான் கண்டுபிடிப்பான். ஞாபகம் வச்சுக்கங்க, பூரா வேதாளம் செய்யாது. அது சொல்லிச்சு, நான் இப்போது ஒரு ஊதில் 1000 விளக்கை அமர்த்தி விட்டுறேன், இந்த கை விளக்கு அமர்த்தி விட்டுறேன், திருப்பி அவங்க விளக்கு பொருத்துவாங்க, அப்போ கண்டுபிடி. அதே மாதிரி ஒரே ஊது ஒரு புயல் மாதிரி அடித்து அமர்த்தி விட்டுச்சு. எல்லாரும் பரபரப்பாக இது பொருத்தி விளக்கை பொருத்துறாங்க. விக்ரமாதித்தன் மாடியிலேருந்து இறங்கி ஓடி போய் 8வது வரிசையில் 9வதாக இருந்த பொண்ணை கையை பிடிச்சா, நீ தான் இளவரசினா. அவளுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. எப்படி கண்டுபிடிச்சா சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க. வேறு யாராவது ஏற்றி கொடுத்துருப்பாங்க. சரி, இது ஒரு ஆன்சர். வேற எப்போவுமே பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் ஒரு வழக்கம் என்ன தெரியுமா? திரியை இப்படி நசுக்கி விட்டுட்டு இப்படிப்போம், தெரியா? தூணில் தடவோம், செவத்தில் தடவோம். சில வீட்டு ஸ்க்ரீனே பல பேர் வாய் துடைக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. சாப்பிட்டு அப்படியே வந்து ஸ்க்ரீனில் தொடச்சிட்டு போயிடுவாங்க. நமக்கு பழக்கம். இப்போ இந்த எல்லாம் வந்த உடனே ஒவ்வொருத்தையும் இப்படி விளக்கேற்ற போகிறப்ப எப்படிங்கிறா, இந்த பெண் மட்டும் இவ அரசு இல்லையா, இவருடைய பண்பாடு பழக்க வழக்கம் எப்படி, அமர்ந்த உடனே அப்படி திரும்பி பார்க்குறான். யாரும் உதவிக்கு வரலையேன்னு யோசிக்கிறா. அவர் சொன்ன மாதிரி வேற ஆள் வரலையேன்னு யோசிக்கிறா. அந்த ஒரு வினாடிக்குள்ளே கண்டுபிடிக்கிறான் விக்ரமாதித்தன், நீதான் இளவரசின்னு.
அறிவுள்ளவர்களால் மட்டும்தாங்க எதையும் சாதிச்சு காக்க முடியும். அறிவு தான் நமக்கு வேணும். நிறைய கொண்டு கொடுத்தாருங்க. சரி, அமெரிக்காவில் நாட்டிய பேரொழி பத்மினி அவர்களுடைய வீட்டுக்கு போயிருந்தேன். பரதநாட்டியத்தில் வல்லவரவங்க. வஞ்சிக்கோட்டை வாலிபனில் ஒரு டான்ஸ் கூட இருக்கும். 2 பேரும் டான்ஸ் வைஜெயந்தி மேளாவும் பத்மினியாக ஆடுறது. திலானா மோனாம்பாலில் ஆடுவாங்க. அவங்க வீட்டில் நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கப்போ அவங்க என்கிட்ட கேட்டாங்க, நான் நடித்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச படம் எது? நான் உடனே திலானா மோனாம்பால் அப்படின்னு ஏன்னு கேட்டாங்க. அதை நான் சொன்னேன் வரிசையாக. நீங்கள் அதில் அருமையாக ஆடுவீங்க. அதோடு மட்டும் இல்லை, அந்த காதலனை பார்த்த போது நீங்கள் அந்த குறிப்பு காட்டுறது ரொம்ப அருமையாக இருக்கும். உதாரணமாக நாதஸ்வரம் வாசிச்சுட்டு இருப்பார் சிவாஜி. அவர் பேர் சண்முக சுந்தரம். சிக்கல் அவர் ஊர். சிக்கல் சண்முக சுந்தரம். நாதஸ்வரம் வாசிச்சுட்டு இருப்பார். திடீர்னு டொம்முன்னு வெடி போட்டுருவாங்க. கொஞ்ச நேரம் பார்ப்பார், அப்படின்னு பாட்டிட்டு போயிடுவார். இப்போ இவங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க, நான் ஆடுறதை பார்த்துட்டு போங்க. இந்த வேட்டு சத்தத்துக்கா போய் ஆடு போ அப்படிம்பாரு. ஏன் ஆடக்கூடாது? அலைகளின் ஆர்ப்பரிக்கும் ஓசைக்கும் ஆடலாம், நீர்வீழ்ச்சியினுடைய ஓசைக்கும் ஆடலாம், ஆடு ஆடு அப்படின்னு போயிடுவார் சிவாஜி. போனவர் எல்லாரும் பாட்ட ஆரம்பிச்சோன்னு உட்காருவாருங்க. இவர் ஒளிஞ்சு நின்று பார்ப்பார். இவர் ஒளிஞ்சு நின்று பார்க்குறாருங்கிறத இந்த அம்மா பார்த்துருவாங்க, பத்மினி. இவங்க பார்த்துட்டாங்கிறத அவர் பார்த்துருவார். அந்த 2 பேரும் பார்த்துட்டாங்கிற விஷயத்த நம்ம எல்லாரும் பார்த்துருவோம். ஆனால் அந்த படத்தில் இருக்கவனுக்கு எவனுக்கும் தெரியாது. இதுதான் சினிமா. இப்போ பாட்டு ஆரம்பிக்கும். மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன, அழகர் மலை அழகா இந்த சிலை அழகா என்று மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன. இந்த பாட்டுக்கு நடுவில் ஒரு ட்விஸ்ட் வைப்பாருங்க கண்ணதாசன். எப்படி தெரியுமா? அந்த காலத்தில் இன்னொருக்க சொல்கிறேன், அந்த காலத்தில் இன்னொருக்க கூட சொல்கிறேன், அந்த காலத்தில் கணவன் பேரை சொல்ல மாட்டாங்க. இப்போ வேறு வழி இல்லை. இப்போ கிராமத்துலலாம் சென்சஸ் அதிகாரிகள் போய் பேரை கேட்கறதுக்குள்ள உயிரே போயிடும். புருஷன் பேர் என்னன்னா, அந்த கூறுகட்டவன் பேரை எப்படி சொல்லுவேன்? அதுக்கு புருஷன் பேரையே சொல்லியிருக்கலாம். இப்போ கணவன் பேரை காதலன் பேரை சொல்லணும்னு ஆசை இருக்குமா? ஆனால் சொல்லக்கூடாதுங்கிறது வழக்கம். யாருக்கும் தெரியாமல் சொல்கிறதுக்காக இவங்க முயற்சி பண்ணுவாங்க. எப்படி தெரியுமா? எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன், உன்னை என்னை அல்லால் வேறு யார் அறிவார், பாவை என் பதம் காண நாணமோ, உந்தன் பாட்டுக்கு நான் ஆட வேண்டாமோ, மாலவா வேலவா மாயவா சண்முகா. அதான் ஒரு பேர். சண்முகான்னு ஒன்று சிவாஜியை காட்டுவாங்க. சின்ன கோவம் வரும், பேரா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி. எனையாளும் சண்முகா அப்படின்னு கும்பிடுவாங்க. கீழே பத்மினி அம்மா கண்ணீர் விடுவாங்க, பிள்ளை முருகனை கும்பிடுதாக்குன்னு சொல்லி. முருகன் தூணுக்கு பின்னாடி இருக்காரு. இப்போ நான் அந்த பாட்டை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப சொல்கிறேன், இந்த பாட்டுக்கு நடுவில் கண்ணதாசன் அந்த சண்முகான்னு வர்ற மாதிரி எழுதியிருக்காரு. பாட்டு எவ்வளோ நல்லா இருக்குது. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த ராகம் என்ன தெரியுமா? சண்முக பிரியா ராகம்ங்கிறாரு. அவர் இசையை ரசிக்கிறாரு, நான் பொருளை ரசிக்கிறேன். பரதம் தெரிஞ்சவங்க அந்த நாட்டிய முத்திரையை ரசிப்பாங்க. அப்போ கண்ணதாசன் எழுத, கே மாதவன் இசையமைக்க, சுசிலா பாட, பத்மினி ஆட, ஏபி நாராஜன் டைரக்ட் பண்ண, சிவாஜி பார்க்க, 60 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் இன்னைக்கு நான் சொல்கிறப்ப நம்ம கண் முன்னாடி ஓடுதுன்னு சொன்னால், கலைகளை கற்றுக்கொண்டால் நாம் எப்போதும் எல்லாவற்றிலும் உயர்ந்து விளங்கலாம். நல்லா படிங்க, நிறைய சாதனை பண்ணுங்க. நான் என் பெருமையை மற்றவர்கள் சொல்கிறதுக்காக இல்லை. ராமாயணம் பேச சொன்னாலும், பாரதம் பேச சொன்னாலும், இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியனுடைய கதைகளை பற்றி பேச சொன்னாலும், படிப்பதற்கு பேசுவதற்கு பறந்துபட்ட அறிவு வேண்டும். என்னுடைய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள், என்னுடைய ஆசிரியர் தோ பரமசிவன் அவர்கள், பண்பாட்டு ஆசிரியர்கள்னு ஒரு புத்தகம் இருக்குது, போகிற வாங்கிட்டு போங்க. அப்படிப்பட்ட அரிய செய்திகள் அதில் இருக்குது. எழுத்தாளர் சுஜாதா அவர்கள், இவங்களாம் எனக்கு முன்னோடிகளாக இருந்ததால் எல்லா துறையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்பட்டேன். இன்னைக்கும் மாணவனாக பயணப்படுகிறேன். மாணவர்களை சந்தித்ததில் பெருமை. நன்றி, வணக்கம்.